சூப்பரா போயிட்டு இருக்கு. நீங்க வந்து கோர்சஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. கிராஷ் கோர்ஸ் வைப்போம், அதுவும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. உங்களோட ரிவிஷன்ஸ் பல டைம் பண்ணிட்டீங்க. பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2ல ரொம்ப கிளியரா இருக்கீங்க. ஸோ அதே கான்ஃபிடென்ட்டோட எக்ஸாம் ஹாலுக்குள்ள போறீங்க. உங்களுக்குன்னு ஒரு சிஸ்டம் அலாட் பண்ணியிருக்காங்க. அந்த சிஸ்டம் உங்களுக்கு எல்லா வகையிலும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. நீங்க உங்க சிஸ்டம் முன்னாடி உட்காந்து கொஸ்டின்லாம் அட்டன் பண்ண ட்ரை பண்றீங்க. ஸோ ஒவ்வொன்றா ஸ்டார்ட் பண்றீங்க. நிறைய கொஸ்டின் தெரிஞ்ச கொஸ்டின்ஸா இருக்கு. எல்லாத்துக்கும் ஆன்சர் உங்களுக்கு மேக்ஸ்லாம் உடனே ஆன்சர் வருது. ஃபாஸ்டா ஆன்சர் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. எந்த குழப்பமும் இல்லாம எல்லாமே பார்த்துக்கிட்டே வரீங்க. எல்லாத்தையும் அட்டன் பண்ணிட்டே வரீங்க. கொடுத்த டைமை விட 10 மினிட்ஸ் பிஃபோரே எக்ஸாமை நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு கூலா உட்காந்துருக்கீங்க. ஸோ அந்த எக்ஸாம் ஹாலை விட்டு ரொம்ப ஹாப்பியா வெளியே போறீங்க. அப்படி நாள் போய்கிட்டே இருக்கு. உங்களுக்கு வந்து நெட் எக்ஸாம்ல இருந்து அனௌன்ஸ் பண்றாங்க, ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு. சிஸ்டம்ல உட்காந்துருக்கீங்க, உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் டைப் பண்றீங்க. அதுல கெட் ரிசல்ட் அப்படின்னு கொடுக்குறீங்க. ஸோ அதுல வந்து உங்களோட பேரு, உங்களோட டீட்டெயில் ஒவ்வொன்றா உங்களுக்கு காமிச்சுக்கிட்டே இருக்கு. கீழே வந்து குவாலிஃபைட் ஃபார் ஜேஆர்எஃப் அண்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அப்படின்னு வருது. ஸோ ரொம்ப 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 ஹாப்பி ஆயிடுறீங்க. இந்த ஹாப்பினஸை உங்களுக்கு பிடிச்சவங்க கிட்ட ஷேர் பண்ணணும் இப்போ நீங்க. ஸோ அவங்க கிட்ட நீங்க ஷேர் பண்றீங்க. அது உங்களோட யாரா இருக்கணும்னு பாத்தீங்கன்னா, உங்களோட ஹையரா ஒருத்தவங்க, உங்களோட ஹெச்ஓடியாவோ, உங்களுக்கு கைடாவோ, உங்களுக்கு உங்களோட குருவா ஒருத்தவங்கள வச்சுக்கோங்க. பாண்டியன் சார் யாரனாலும் நீங்க எடுத்துக்கலாம். அவங்க கிட்ட போய் உங்களோட ஹாப்பினஸ் சொல்லும்போது, அவங்களோட பதில் என்னவா இருக்கும்? நீ சில பேர் வந்து சில சின்ன வார்த்தைகள் தான் சொல்லுவாங்க. நான் பாஸ் ஆயிட்டேன் மேம்னு சொல்லும்போது, ரொம்ப சந்தோஷம். அந்த வார்த்தைகள் உங்களுக்கு தெரியும் அவங்கள பத்தி. இதுதான் அவங்க சொல்லுவாங்கங்கிறத இமேஜின் பண்ணி பாருங்க. ஸோ இமேஜினேஷன் தான் இப்ப நீங்க பண்ண போறீங்க. அவங்க கிட்ட போய் சொல்றீங்க. அவங்க என்ன சொல்றாங்கங்கிறத இமேஜின் பண்ண போறீங்க. ஓகே, கூல் டவுன். எப்படி ஃபீல் பண்றீங்க? சொல்லுங்க. எஸ். ஸோ அப்படி உங்களை சுத்தி இருக்கவங்க எல்லாத்தையுமே சந்தோஷப்படுத்துற மாதிரி நினைச்சுக்கிட்டே இருங்க. அதுதான் உங்களுக்கு மோட்டிவேஷன். நாங்கெல்லாம் எவ்வளவு மோட்டிவேஷன் கொடுத்தாலும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் டெய்லி கிடைக்குமான்னா தெரியல. நம்மளுக்கு ரிவிஷன் போகும், அப்படி கிளாஸ் கிளாஸா போயிட்டு இருக்கும்போது. ஆனா இந்த மோட்டிவேஷன் உங்களுக்கு பிடிச்சவங்க கண்ணு முன்னாடி வந்தா போதும், இந்த மோட்டிவேஷன் வந்துடும். ஓகே. ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் கிளாஸ், ஃபர்ஸ்ட் லெவல் ஆரம்பிக்க போறோம். ஸோ இதான் நம்மளோட சிலபஸ். ஸோ டீச்சிங்ல பாத்தீங்கன்னா கான்செப்ட், அப்ஜெக்டிவ், லெவல் ஆஃப் டீச்சிங்னா என்ன, என்னென்ன கேரக்டரிஸ்டிக், இதான் பேசிக் ரெக்குவயர்மெண்ட் என்னன்னு மொத்தமா முடிச்சிருக்காங்க. இவ்வளவுதானே சிலபஸ். ஆனா இது வரையும் நான் உங்களுக்கு நேற்று சொன்ன ஒரு 10 வருஷ கொஸ்டின் பேப்பரோட அனாலிசிஸ் படி டீச்சிங் அண்டர்ல இவங்க கேட்ட டாபிக் இவ்வளவு இருக்கு. ஆனா இவங்க கொடுத்ததுக்கும் இதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? எஸ் ஆர் நோ? ஸோ லெவல் ஆஃப் டீச்சிங் இருக்கும், அப்ஜெக்டிவ் இருக்கும். ஓகேங்களா? லெவல் ஆஃப் டீச்சிங் இது இருக்கு பாருங்க, இடையில பாருங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு. அதுக்கப்புறம் என்ன இருக்கு? அந்த இதுவும் இருக்கும், மெமரி, அதுதான் அதுல உள்ளது. கேரக்டரிஸ்டிக் லைட்டா கேட்பாங்க. ஸோ பேசிக் ரெக்குவயர்மெண்ட் இது எல்லாமே சேர்ந்ததுதான் நம்மளுக்கு டீச்சிங். ஸோ அவ்வளவு கொஸ்டின் அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் கேட்டிருக்காங்கன்னு பேஸ்ல நம்மளால கொண்டு வர முடியும். ஸோ இங்க கொஸ்டின் அனாலிசிஸ் மட்டும்தான் நம்மளுக்கு கை கொடுக்கிறது. இப்போ டீச்சிங்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு காமனான இது மட்டும் தான் சொல்லுவேன். நீங்க எல்லாருமே ஒரு டீச்சர் தான். அது நீங்க உங்க ஃப்ரெண்டுக்கு கிளாஸ் எடுத்தாலும், யா உங்களோட ஸ்டூடெண்ட்டுக்கு கிளாஸ் எடுத்தாலும் நீங்க ஒரு பெஸ்ட் டீச்சர். உங்க குழந்தைங்களுக்கே கிளாஸ் எடுத்திருந்தா கூட நீங்க நல்ல டீச்சர் தான். ஒரு டீச்சருக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, உங்களோட அப்ஜெக்டிவ் என்னவா இருக்கணும்னா, பியூப்பிள் அப்படிங்கிறது ஒரு ஸ்டூடெண்ட். ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட சேஞ்சஸ கொண்டு வரணும். ஓகேங்களா? அவங்க கிட்ட ஒரு சேஞ்ச், அவங்களோட கேரக்டர் எப்படியா இருந்தாலும் அதை மாத்துறதுக்குரிய ஒரு அப்ரிங்கிங்கா நீங்க இருக்கணும். அண்ட் ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிறத நீங்க சொல்லிக் கொடுக்கணும். உலகம் இதுதான் அப்படிங்கிற ரியாலிட்டியை சொல்லிக் கொடுக்க நீங்க தான் கத்துக் கொடுக்கணும். அண்ட் அவங்களோட பிஹேவியர், அவங்களோட கான்டெக்ட், இதெல்லாம் சேவ் பண்ற விஷயங்கள், அதை ஒருங்கிணைச்சு அழகா கொண்டு
போற விஷயத்தையும் நீங்க தான் சொல்லிக் கொடுக்க போறீங்க. அவங்களோட நாலேஜ பில்ட் பண்ற விஷயத்தையும் நீங்க தான் சொல்லிக் கொடுக்க போறீங்க. அவங்களோட ஸ்கில்ல எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம். அவங்க கிட்ட ஒண்ணு இருக்கும். அத அடுத்த லெவலுக்கு கொண்டு போக என்ன பண்ணணுங்கிறதையும் நீங்க தான் சொல்லப் போறீங்க. அண்ட் திங்கிங் பவர் அவங்களுக்கு நிறைய இருக்கும். ஆனா தேவையில்லாம திங்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சோ அந்த திங்கிங் பவர ஸ்டூடெண்ட் கிட்ட கொண்டு போகணும் அப்படிங்கிறதையும் நீங்க கொண்டு வரலாம். அண்ட் நியூ எக்ஸ்பீரியன்ஸ அவங்களுக்கு அக்வயர் பண்ண புது புது எக்ஸ்பீரியன்ஸ் ஐடியாஸ் எல்லாம் அவங்களுக்கு கொடுத்து அதை வச்சு அவங்க எப்படி ஒரு புது டாஸ்க வந்து பில்ட் பண்றாங்க அதெல்லாம் நீங்க பார்க்கலாம். அவங்களுக்கு அந்த நாலேஜ் எப்படி இருக்குங்கிறது. அண்ட் சோசியலா ஒரு சொசைட்டிக்கு ஒரு நல்ல மனிதனா உருவாக்குற கடமை, ஒரு நல்ல சிட்டிசனா உருவாக்குற கடமையும் ஒரு டீச்சர் கிட்ட தான் இருக்கு. இல்லைங்களா? இப்போ இப்ப இருக்கிற நிறைய விஷயங்கள்லாம் நீங்க பார்ப்பீங்க. ரொம்ப வெறுப்பா இருக்கும். ஏன்னா இப்படி நடந்துக்கிறாங்க, இப்படி இருந்துக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். ஆ அம்மா, அப்பான்னு எல்லா விஷயத்துலயும் நீங்க சொல்லிட முடியாது. சில விஷயத்துல 3வது ஒரு ஆள் இருக்காங்க. அந்த குரு இருக்காங்கல்ல, அவங்க கையில நெறைய விஷயங்கள் இருக்கும். நீங்க அந்த குழந்தைங்களுக்கு சொல்லிக் குடுத்தா நெறைய விஷயங்கள் மாறலாம். இனி பார்க்க போற ஃபியூச்சர் உங்க கையில இருக்குன்னு நீங்க நம்புனீங்கன்னா, நீங்க நெறைய விஷயத்த மாத்த முடியும். அவங்களுக்கு நெறைய விஷயம் சொல்லணும். நம்மளோட ஹிஸ்டரிய கூட ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சர் ஹிஸ்டரிய சொல்லலாம். என்ன பொறுத்தவரை அதான். ஒரு எக்கனாமிக்ஸ் டீச்சர் எக்கனாமிக்ஸ தவிர்த்து உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்த உள்ள கொண்டு போலாம். டீச்சருக்கு பார்டரே கிடையாது. எல்லாத்தையும் கொண்டு போலாம். இதான் டீச்சர். சோ இதான் ஒரு குவாலிட்டி. டீச்சருக்கு என்னென்ன குவாலிட்டி இருக்கணும்னா, ஹானஸ்டி இருக்கணும், லீடர்ஷிப் இருக்கணும், பொறுமை இருக்க வேண்டும். அது ரொம்ப அவசியம். அண்ட் பேரண்டோட எக்ஸ்பெக்டேஷனையும் மேனேஜ் பண்ணணும். அங்க மீட் பண்ணணும்னு குடுக்கல. அவங்க ஆசைப்படுறதெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்க முடியாது. அதாவது சொல்றேன்ல, அந்த குழந்தைக்கு அத மேனேஜ் பண்ணணும். அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஒரு ஒரு என்ன சொல்றது? பிரிட்ஜ் மாதிரி இருந்து, அவங்களுக்கு இதுதான், உங்களுக்கு இதுதான். நீங்க இந்த மாதிரி வேணுமா இது பண்ணி கொஞ்சம் உங்க குழந்தைய அவங்களுக்கு பிடிச்சதுல இப்படி கொண்டு போலாங்கிறத மேனேஜ் பண்ணி ஒரு ஸ்டாஃபா ஒரு ஸ்டூடெண்ட்டே சொல்ல தரணும், ஒரு பேரண்ட்டே சொல்ல தரணும். சைல்டோட சைக்காலஜி தெரியணும். நீங்க இந்த யூனிட்ட ஃபர்ஸ்ட் எடுத்தீங்கன்னா, அதுல கீழ தியரி ஆஃப் டெவலப்மெண்ட்ன்னு இருக்கும். அதுல ஃபுல்லா சைக்காலஜி தான். சைக்காலஜி யாருக்கெல்லாம் பிடிக்கும்? சைக்காலஜி யாருக்கெல்லாம் பிடிக்கும்? எஸ். வைத்தீஸ்வரி மேம். வைத்தீஸ்வரி மேம்க்கு மட்டும் தான் சைக்காலஜி பிடிக்குமா? எஸ். அவங்களுக்கு மட்டும் தான் பிடிச்சிருக்கா? கனி மேம், சங்கவி மேம், வெண்ணிலா மேம், யா சூப்பர். ஐஸ்வர்யா மேம், அல்போன்ஸ் அவர்கள், வித்யா மேம், கிருபாகரன் அவர்கள், அனுஷா மேம் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. சூப்பர். ஜெயலட்சுமி மேம், கமலி மேம் எல்லாத்துக்கும். அப்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ சைக்காலஜில சூப்பரா ஒண்ணு இருக்கு. அதை நம்ம பார்க்க போறோம். அண்ட் டீம் பிளேயரா இருக்கணும். அந்த டீமை மேனேஜ் பண்றது, அதுல எப்படி அவங்கள கொண்டு போகணுங்கிறது, அண்ட் எஃபெக்டிவ் கம்யூனிகேட்டரா இருக்கணும். எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இருக்கணும். இங்க எல்லாருமே ஐக்கியூ போதும்னு சொல்லுவாங்க. ஒரு டீச்சருக்கு இன்டெலிஜென்ட்டா இருந்தா போதும். ஆஹா, எமோஷனல் இன்டெலிஜென்ட்னா அந்த ஸ்டூடெண்ட்ட எமோஷனலி எப்படி நீங்க கொண்டு போகணுங்கிறதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். முக்கியமா படிக்க ஆசை இருக்கணும். அந்த படிக்கிற ஆசைய தான் நீங்க நெட்டு, செட்டுன்னு பேருக்கு பின்னாடி வச்சுட்டீங்கன்னா, அவங்க புரிஞ்சுப்பாங்க. இவங்களுக்கு இவ்ளோ படிக்க ஆசை இருக்கா? அப்படிங்கிறத புரிஞ்சுப்பாங்க. ஸோ லவ் ஃபார் லேர்னிங் ரொம்ப அவசியம். அண்ட் அவங்களோட சப்ஜெக்ட் மேல அவங்களுக்கு ஒரு பிரியம் இருக்கணும். அண்ட் எல்லா விஷயமும் சேர்ந்து இருக்கிறதா ஒரு டீச்சர். டீச்சருக்கு இதுன்னு சொல்லவே முடியாது. இப்ப அடுத்தது நான் கொஸ்டின் கேட்க போறேன். ஓகேங்களா? இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஆனா நீங்க எல்லாம் ஆன்சர் பண்ணிருவீங்க. ஓகே? எஸ் வைத்தீஸ்வரி மேம். அதெல்லாம் நம்ம படிப்போம். இப்போ ஜான் 2026ல கேட்ட கொஸ்டின். இப்போ இதுல HEI அப்படிங்கிறது வந்து ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட். டீச்சர் இன் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட்ல இந்த 5 சென்டென்ஸ்ல எதெல்லாம் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு டீச்சரா இருக்கணும்னு ஃபர்ஸ்ட் சொல்றாங்க. 2வது அவங்களோட ஸ்டூடெண்ட்ட மோட்டிவேட் பண்ணணும். தனியா அவங்கள இண்டிபெண்டா படிக்கிறதுக்கு அவங்கள மோட்டிவேட் பண்ணணும்னு சொல்றாங்க. 3வது டெக்னாலஜி யாரும் தொடக்கூடாது அப்படிங்கறத ஒரு டீச்சர் சொல்லணும். அண்ட் ஸ்டூடெண்ட்ட வந்து கிளாஸ் ரூம தவிர்த்து வெளிய உள்ள ஸ்டூடெண்ட்டையோ வேற ஒருத்தவங்ககிட்டயோ இன்டராக்ட் பண்றத பண்ணவே கூடாதுன்னு தடுக்க வேண்டும். அண்ட் டீச்சர் வந்து இன் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட்ல டு பி அன் அவேட் ரீடர்னு சொல்லியிருப்பாங்கல்ல. அது என்னன்னா ரெகுலரா ரீட் பண்றவங்களாகவும் அண்ட் அவங்களோட டிசிப்ளின் டிஸ்கோர்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ற, அதாவது உங்களோட டிசிப்ளின் கம்ப்யூட்டர் சயின்ஸா இருக்குன்னா அது சம்பந்தப்பட்ட டெக்னாலஜி புக்கை தாண்டி நிறைய விஷயங்களை படிச்சுக்கிறது. எக்கனாமிக்ஸா இருக்குன்னா புக்கை தாண்டி இப்ப ஜிஎஸ்டி அது இதுன்னு எல்லாமே உங்களோட டிசிப்ளின் சம்பந்தப்பட்ட மத்த விஷயங்கள். ஓகேங்களா? அதோட டெவலப்மெண்ட் லேட்டஸ்ட் டிஸ்கஷன் எல்லாத்துலயும் இன்வால்வ் ஆகணும். இதான் அதோட மீனிங். இப்ப ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். ஐயோ, சொல்லி சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அல்ட்ரா லெவல்ல வந்திருக்கீங்களே, சூப்பர். ஒற்றுமையா வந்திருக்கீங்க. அப்ப எல்லாரும் இந்த டைம் எக்ஸாம்லயும் இதே ஆன்சரை போட்டு வந்திருக்கீங்க. கரெக்டா சொல்லியிருக்கீங்க. எஸ், பி அண்ட் இ. இப்ப நம்ம முன்னாடி படிச்சதுக்கும் இப்ப படிக்கிறதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? என்ன நடந்துச்சு இப்போ? நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லி தந்தேன். அதுல இந்த பாயிண்ட் இந்த கீவேர்ட் எல்லாம் இருக்கா? இல்ல. அப்படி அப்புறம் எப்படி இதை ஆன்சர் பண்ணேன்னு நினைக்கிறீங்க? நீங்க எல்லாருமே கரெக்டான ஆன்சர் பண்ணிருக்கீங்க. இதுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க?
என்னாச்சு? இதுக்கு காரணம் நீங்க எல்லாம் டீச்சர். உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் அதிகமாவே இருக்கு. ஓகேங்களா? இங்க தேவை அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும்தான். எப்போ மெமரி லெவல யூஸ் பண்ணணும், எப்ப அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும்னு தான் நான் சொல்லிடுறேன். சில இடத்துல மெமரி லெவல் தேவைப்படும். அப்ப மட்டும் அத யூஸ் பண்ணிக்கோங்க. மத்த டைம் எதா இருந்தாலும் புரியலன்னா கேட்டுருங்க. எங்க அண்டர்ஸ்டாண்டிங் தான் உங்களுக்கு நெட் எக்ஸாம்ல ஸ்கோர் அதிகமா குடுக்கும். இப்ப என்னென்ன கேரக்டரிஸ்டிக் ஆஃப் டீச்சிங்? டீச்சிங்க்கு என்னலாம் வேணும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு கைடன்ஸ் அண்ட் ட்ரெய்னிங் ஸ்டூடண்ட்ஸ்க்கு குடுக்கணும். அத்தாரிட்டி உங்களுக்கு ஹையர் லெவல்ல இருக்கவங்க கூட இன்டராக்ட் பண்ண தெரியணும். ஃபார்மல், இன்ஃபார்மல் எஜுகேஷன புரொவைட் பண்ண தெரியணும். நாலேட்ஜ ஸ்டூடண்ட்க்கு எஃபெக்டிவ் வேல குடுக்க தெரியணும். கார்ப்பரேட் பாடிஸ் அப்படின்னு சொல்ற நெறைய கம்பெனிஸ் இருக்குல்ல, அவங்களுக்கெல்லாம் பாலிசி பிரிப்பேர் பண்ண தெரியணும். இதுல இந்த ஃபார்மல், இன்ஃபார்மல் அப்படிங்கிறதுக்கு மட்டும் நான் மீனிங் சொல்லிடுறேன். அதுக்குள்ள ஆன்சர் வந்துருச்சு. எஸ் அண்டர்ஸ்டாண்டிங், எலிமினேட் மெத்தட், ரியல் டைம் சென்ஸ் சூப்பர். அவ்வளவுதான். பக்காவா சொல்லியிருக்கீங்க. எனக்கு கொஞ்சம் லேட்டா வந்துட்டு இருக்கு. ஃபார்மல் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபுல் டைம் எஜுகேஷனல் பாத்வே. அதாவது என்னன்னா, நம்ம காலேஜ் ஸ்கூலுக்கு போறீங்களா? ஸ்கூலுக்கு போய் உங்களுக்கு ஒரு ஸ்கூல், காலேஜ்ல ஒரு சிலபஸ் இருக்கும், ஒரு டைம் டேபிள் இருக்கும். அங்கதான் போணும், அட்டெண்ட் பண்ணணும். அட்டெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்கிறது என்னது? எஸ் டிப்ளமோ அல்லது டிகிரின்னு ஒரு சர்டிபிகேட் கிடைச்சா அதுக்கு பேரு ஃபார்மல். நம்ம எல்லாரும் பண்ணோம்ல. அத நீங்க க என்ன சொல்றது? காலேஜ்ல பண்றதா இருக்கட்டும், ஸ்கூல்ல பண்ணதா இருக்கட்டும், யுனிவர்சிட்டீஸ்ல பண்ற எல்லாமே ஃபார்மல் எஜுகேஷன் தான். இந்த நான் ஃபார்மல், இன்ஃபார்மல்ல தான் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. நான் ஃபார்மல் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க திடீர்னு ஒரு ஸ்கில்ல கத்துக்கிறதுக்காக போவீங்க. சில செமினார் அட்டெண்ட் பண்ணுவாங்க. இந்த நான் முதல்வன் திட்டம்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதெல்லாம் எதுக்காகன்னா, ஒரு ஸ்கில்ல கெட் பண்றதுக்காக போறாங்க. இதெல்லாம் நான் ஃபார்மல்ல வரும். ட்ரெய்னிங்க்கு போறது, எக்ஸ்ட்ரா கோர்சஸ், ஒர்க் ஷாப்புக்காக போறது. இப்போ நீங்க வந்திருக்கீங்களே, நெட் எக்ஸாம் படிக்கணும்னு சொல்லிட்டு, இதுவும் எக்ஸ்ட்ரா ஒரு கோர்சஸ் மாரி தான். இந்த ஒரு ஸ்கில்ல இது பண்ணிக்கிறதுக்காக வந்திருக்கீங்க. ஸோ இதுவும் நான் ஃபார்மல் தான். எஸ் அவ்வளவுதான். அல்போன்ஸ் அவர்கள் சொன்ன மாதிரி. இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்கில்ல தான் நம்ம நான் ஃபார்மல்னு சொல்லுவோம். ஸ்கில்லுன்னு வந்தாலே நான் ஃபார்மலா தூக்கி போட்டுருங்க. அப்ப இன்ஃபார்மல்னா என்னன்னா, டெலிபரேட்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாரி வார்த்தைகளுக்கு அர்த்தம்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. டெலிபரேட்னா அவங்களே சுயமா பண்றது. செல்ஃப் டைரக்டட் லேர்னிங். நானா நானா என்ன புஷ் பண்ணிக்கிட்டு நானா பண்றது. இதெல்லாம் வந்து அன்ஸ்ட்ரக்சரா இருக்கும். இவங்க 2 பேரும் ஸ்ட்ரக்சர். ஒரு காலேஜ்னா ஒரு சிலபஸ் இருக்கும். அதுதான் மெயின்டெயின் பண்ணணும். எல்லாமே இருக்கும். ஒரு நான் ஃபார்மல் ஒரு ஒர்க் ஷாப் போனா கூட என்ன இருக்கும்? ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். இவங்களுக்கு அப்புறம் இவங்க பேச போறாங்க. இவங்க இத பண்ண போறாங்க. இந்த டைம்ல டீ ஸ்நாக்ஸ் கொடுக்கறது உட்பட உங்களுக்கு என்ன குடுத்துருவாங்க? ஒரு ஸ்ட்ரக்சர் குடுத்திருப்பாங்க. சோ இது 2லயுமே அது இருக்கும். பட் இன்ஃபார்மல்ல அது இருக்காது. இத எங்கனாலும் பண்ணலாம். எங்க பண்ணுவீங்கன்னா, வீட்ல இருக்கீங்க. திடீர்னு உங்களுக்கு தோணுது. நம்ம ஏன் கொரியன் கத்துக்க கூடாதுன்னு. என்ன பண்ணுவீங்க? டைரக்ட்டா எங்க போவீங்க? நேரா போய் யூடியூப் ஓப்பன் பண்ணுவீங்க. அதுல ஏதாவது கொரியன், தமிழ் டூ கொரியன் இருக்கான்னு பார்ப்பீங்க. சோ இந்த மாதிரி உங்களோட இன்ட்ரெஸ்ட்க்கு தகுந்தாப்புல கோலம் போட கத்துக்கிறது. திடீர்னு உங்க கையில ஒரு சொரக்கா இருக்கு. சொரக்கா குழம்பே நீங்க வச்சதில்ல. என்ன பண்ணுவீங்க? யூடியூப்ல போய் சொரக்கான்னு டைப் பண்ணி ஏதாவது கூட்டு குழம்பு வைக்க முடியுமான்னு பார்ப்போமா? சோ இதுவும் நம்மளோட லேர்னிங் தான். ஏதோ ஒண்ணு கத்துக்கிறோம். பட் இது என்னது? அன்ஸ்ட்ரக்சர் வேல இருக்கும். அதனால தான் இதுக்கு பேரு இன்ஃபார்மல். ஓகேவா? இப்ப இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. எஸ், எஸ் மேம். எஸ் சூப்பர். ஆன்சர் 3 தான். என்னெல்லாம் இருக்கு? சோ கைடன்ஸ் அண்ட் ட்ரெய்னிங் குடுக்கணும் ஸ்டூடண்ட்க்கு. ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல் எஜுகேஷன் 2மே நம்ம குடுக்குற மாரி தான் இருக்கும். அண்ட் டி நாலேட்ஜ இம்போர்ட்னா சொல்லிக் குடுக்குறது, இம்பார்ட் பண்றது, கத்துக் குடுக்குறது, கற்பிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. சோ அதை எஃபெக்டிவ் வேல ஸ்டூடண்ட் குடுக்குறதும் நம்மளோட பொறுப்பு தான். இது ஒரு காமனான கொஸ்டின். என்னன்னா, ஒரு கொஸ்டின் அண்ட் ஆன்சர்லாம் கேட்கிற டெக்னிக் இருக்குல்ல. நான் ஒரு டீச்சர். நான் கொஸ்டின் கேட்பேன். ஸ்டூடண்ட் ஆன்சர் பண்ணணும். இதுல எந்த ஒரு விஷயம் இதோட கரெக்ட் மோட்டிவ் கிடையாது. இப்படி ஒரு மெத்தட் இருக்கு. கொஸ்டின் ஆன்சர் செஷன் ஒரு மெத்தட் இருக்குன்னா, இந்த 4 விஷயத்துல இந்த ஒரு இதுல ஏதோ ஒரு தப்பு இருக்கு. இந்த 4 விஷயத்துக்குள்ள கனாட் பி ஹெல்ட் அட் கரெக்ட் மோட்டிவ்ன்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் நாலேட்ஜ் டெஸ்ட் பண்றதுக்காக அப்படி கேட்பாங்கன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து டிஃபிகல்ட்டி அவங்களுக்கு எதுல டிஃபிகல்ட்டி இருக்குங்கிறத நான் உங்கள்ட்ட கொஸ்டின் கேட்க போய் எனக்கு தெரிஞ்சுக்கோன்னு சொல்றாங்க. 3வது டு இன்டிமேட் அண்ட் எனக்கு சொல்லப்படுறது அண்ட் ஹேம்பர்ங்கிறது மட்டும் தான் குடுத்திருந்தாங்க. நான் உங்களுக்கு மீனிங் குடுத்திருக்கேன். ஹேம்பர்னா தடை, அப்ஸ்ட்ராக்ட். சோ அவங்களோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ தடை பண்றதுக்காக தான். அவங்களுக்கு அத வளரவே கூடாதுங்கிறதுக்காக தான் நான் கொஸ்டின் கேட்பேன். 4வது திங்கிங் அண்ட் ஒரிஜினாலிட்டிய இம்ப்ரூவ் பண்றதுக்காக. சோ இதோட ஆன்சர் 3.
ஸோ இப்படிதான் உங்களுக்கு கொஸ்டின் இருக்கும். அப்போ உங்களுக்கு ஹேம்பரோட மீனிங் தெரிஞ்சாதான் இதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். தெரியாம கூட ஆன்சர் பண்றீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கில்லான லேர்னிங் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கோம். என்ன பண்ணிருக்கோம்னா இது கண்டிப்பா ட்ரூன்னு தெரியும். இதுவும் ட்ரூன்னு தெரிஞ்சு இதுவும் ட்ரூன்னு தெரிஞ்சா இந்த மீனிங் தெரியாம கூட நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். இதுவாதான் இருக்குங்கிற உங்க பிரெயின் வந்து உங்களுக்கு சொல்லும். இதுதான் நம்மளோட லேர்னிங். குட் டீச்சிங்க்கு என்னென்ன ரெக்குவயர்மெண்ட்ஸ் தேவை? எஸ், அனுஷ்யா மேம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் மீனிங் சொல்ல மாட்டேன். நான் ரொம்ப அதிகமா மீனிங் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸாம் ஹால்லே எதிர்பார்ப்பீங்க. இந்த மாதிரி ஏதாவது காதில் ஒலி வருமா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்து யாராவது ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். எஸ், சூப்பர். வைத்தீஸ்வரி மேம், அனுஷா மேம், அனிதா மேம், விவேகா மேம், ஹெமலா, அல்போன்சா அவர்கள், தேவி மேம், சுப்புலட்சுமி மேம், நர்சோ அவர்கள், பாலாமிர்தம் அவர்கள், டிபி அவர்கள், எஸ்எம்எஃப், பிரியா பிரியா அவர்கள், ஜெயலட்சுமி மேம், யுவராணி, சூப்பர். சூப்பராகவே சூப்பரா சொல்லிட்டு இருக்கீங்க. எஸ், அவ்வளவுதான். ஸோ அதுக்கு எக்ஸ்பிளனேஷனே தேவையில்ல. ஸோ ஃபர்ஸ்ட் என்னது, ஹியூமன் என்விரான்மெண்ட்டை ஒரு ஒரு ஃபோஸ்டர் எக்ஸ்ப்ளோரேஷன் எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு ஒரு ரெக்குவயர்மெண்ட்டா ஒரு நல்ல டீச்சிங் இருக்கும். என்ன நீங்க சொன்னாதானே அந்த பிள்ளைங்களுக்கு அடுத்தது எக்ஸ்ப்ளோர் பண்ண தெரியும் அதுக்கு. அண்ட் அப்ராப்ரியேட் ரெஸ்பான்சிவ்னஸ் டு த சைல்டு அண்ட் த குரூப். ஒரு எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணும் அந்த குரூப்புக்கோ ஒரு சைல்டுக்கோ அதை பத்தி சொல்றதும் ஒரு ரெக்குவயர்மெண்ட் தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி ஒரு டீச்சருக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்கணும். அது இல்லாமல்லாம் எங்கேயும் போக முடியாது. ஒரு வாய்ஸ் இல்லையா? நோ வாய்ஸ் ஆடிபிள் ஹியர். ஓகே, நான் சப்ஜெக்ட் மேட்டர்ல நாலேஜ் கண்டிப்பா இருக்கணும். அண்ட் இன்டர்பர்சனல் கம்யூனிகேஷன். இன்டர்பர்சனல் அப்படிங்கிறதுல ரெண்டு விஷயம் இருக்கு. நீங்க இன்டரையும் தெரிஞ்சுக்கோங்க, இன்ட்ரானாலும் சொல்லிடுறேன். இன்டர்பர்சனல்னா நீங்களும் நானும் பேசிக்கிறோம்ல, இதுக்கு பேர் இன்டர்பர்சனல் கம்யூனிகேஷன். ஓகேங்களா? இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப், உங்களுக்கும் எனக்கு இடையில உள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும் அதை மெயின்டைன் பண்றதும் ஒரு ரெக்குவயர்மெண்டா சொல்றாங்க. ஏன்னா அது யாரு, ஸ்டூடெண்ட்டுக்கும் டீச்சருக்கும் உள்ள இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்றது. இன்ட்ரா பர்சனல்னு ஒரு விஷயம் இருக்கு. அது எதுன்னா உங்ககிட்டயே பேசிக்கிறது, உங்களை உங்களை பத்தியே தெரிஞ்சுக்கிறது. நம்ம சில பேர்லாம் எடுத்துக்குவாங்க, அவங்கள இன்ட்ரா பர்சனல். ஓகேங்களா? இன்டர்னா இன்னொருத்தவங்க கிட்ட நீங்க பேசிக்கிறது. அண்ட் ஸ்ட்ரிக்ட் அட்ஹரன்ஸ் டு எ ரிஜிட் டீச்சிங் பிளான். இதுதான். இது எதுக்காக தப்பு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஒருவேளை ஆப்ஷன் இ இதுல இருந்து இதையும் சேர்த்து போட்டிருப்பீங்க. இது எதுக்கு தப்புன்னு புரிஞ்சுக்கோங்க. ஸ்ட்ரிக்ட் அட்ஹரன்ஸ்னா மாறாம உறுதியான, மாற்ற முடியாதன்னு அர்த்தம். ரிஜிட் டீச்சிங் பிளான். டீச்சிங் பிளான்னா என்னன்னா, நான் இப்ப உங்களுக்கு வந்திருக்கேன், வந்து என்ன பண்றேன், நேரா பிபிடி வச்சு கிளாஸ் எடுக்கிறேன். ஓகேங்களா? இல்லைன்னா ஒரு புக்கை வச்சு கிளாஸ் எடுப்பேன். இல்லைன்னா என்ன யூஸ் பண்ணலாம், நான் டீச்சிங் மெத்தடுக்காக எதெல்லாம் யூஸ் பண்ணலாம், பிபிடி சொல்லிட்டேன், புக்கு சொல்லிட்டேன், வேற நம்ம எல்லாரும் காலங்காலமா யூஸ் பண்ணிட்டு இருக்கோமே, அவ்வளவுதான் போர்டு. ஜெயலட்சுமி மேம் சொன்ன மாதிரி பிளாக் போர்டை வச்சு நான் பண்றேன். இந்த மெத்தடை நான் எப்பனாலும் மாத்தலாம். எப்பெல்லாம் மாத்தலாம்னா, நீங்க ஒரு ஸ்டூடெண்டா நீங்க எனக்கு இது புரியலன்னு சொன்னா நான் வேற ஒரு மெத்தடை பண்ணலாம். நீங்க இப்ப ஏதோ ஒரு சம் எடுத்துட்டு இருக்கேன், உங்களுக்கு புரியலன்னா என்ன பண்ணும், போர்டு மாதிரி இதே பேஜை நான் யூஸ் பண்ணி சொல்லித்தரவும் தெரியணும். இது ஒரு டீச்சரோட டீச்சிங் பிளானுங்கிறது மாறிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா அப்படி இப்ப சில பேருக்கு இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கான்செப்ட பார்த்தா புரியாது. அப்ப அது கரெக்டா செட் ஆகலைன்னா நான் இதை மாத்தணும். இந்த மாதிரி நான் டீச்சிங் பிளானை மாத்தணும். ஆனா என்னோட டீச்சிங் அப்ஜெக்டிவா மாத்தக்கூடாது. இப்போ ஒருவேளை அடுத்த டைம் கொஸ்டின்ல டீச்சிங் அப்ஜெக்டிவ்னு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்ப நீங்க என்ன பண்ணணும், அதை மாத்தக்கூடாது. ஓகேங்களா? அது ஸ்ட்ரிக்டா இருக்கணும். அது மாறவே கூடாது. டீச்சிங் அப்ஜெக்டிவ்னா நான் இதுதான் சொல்லி கொடுக்க வந்திருக்கேன்னா கடைசியில அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு இதுதான் சொல்லி கொடுத்து முடிக்கிறது தான் என்னோட வேலை. அதை கரெக்டா சொல்லி கொடுக்கணும். அதை சொல்றதுக்கு என்ன மெத்தட்னால நான் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஜாம் போர்டுன்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்களா? பிளாக் போர்டு மாதிரி தான். அது வந்து ஒரு அப்ளிகேஷன், அவ்வளவுதான். ஓகேங்களா? அதெல்லாம் நம்ம பின்னாடி ஐசிடி டூல்ஸ்ல எக்ஸ்ட்ரா கூட இந்த டைம் பார்க்கலாம். ஓகே, டீச்சிங் சார்ட் அந்த மாதிரி நீங்க யூஸ் பண்றது. நான் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தது எல்லாமே இந்த காமன் கொஸ்டின். எல்லா பேட்ச்லயும் ஒவ்வொரு கொஸ்டின் இருக்கும். உங்களுக்கு இதுல எதுனாலும் வரலாம். ஒரு கொஸ்டின் கண்டிப்பா டீச்சிங்ல இந்த கொஸ்டின் இருக்கும். அதே மாதிரி ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு கொஸ்டின் நெப்ல இருக்கும்னு நான் சொன்னேன்ல, இந்த மாதிரி சில விஷயங்கள் இது மாறவே மாறாது. ஒரு பேட்சுக்கு ஒரு கொஸ்டின் மஸ்ட். அதனால இதெல்லாம் நீங்க எல்லாம் சொல்லணும். வைத்தீஸ்வரி மேம், உங்களுக்கு நெட்வொர்க் ப்ராப்ளம்னு நினைக்கிறேன், வேற யாருமே சொல்லல. ஒருக்கா லெஃப்ட் ஆயிட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணி பாருங்க மேம். லீவ் ஆயிட்டு ஜாயின் பண்ணி பாருங்க.
உங்களுக்கு நோ வாய்ஸ். எஸ், மத்த எல்லாருக்குமே கிளியரா தான் இருக்கு. ஓகே, இது என்ன நான் என்ன கதைன்னு கேட்டுறேன் முதல்ல. கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ரிசர்ச் வந்து சொல்றாங்க, மெஜாரிட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட் வந்து அகாடமிக் கரியர்ல ஒரு பர்டிகுலர் டைம்ல வந்து சீட் பண்றாங்க. இதுல எந்த விஷயம் வந்து அந்த அதாவது அந்த சீட்டிங்கை ரெடியூஸ் பண்ண ஒரு ரெக்கமெண்டேஷன்? ஓகே, சூப்பர். சாரி சாரி, இப்போ கேட்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஓகேவா? எஸ், சில பேர் ஆன்சர் 3ன்னு போட்டிருக்கீங்க. இப்ப பார்க்கலாம். ஸோ ரிசர்ச் வந்து என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, நிறைய ஸ்டூடெண்ட் வந்து சில பாயிண்ட்ல வந்து அகாடமிக் கரியர்ல ஒரு சீட்டிங்னு ஒரு வேலையை பார்ப்பாங்க. அதுல சீட்டிங்கை ரெடியூஸ் பண்ணணும்னா இந்த 4 டெக்னிக்ல எதை ஃபாலோ பண்ண கூடாது? நாட் ரெக்கமெண்டேஷன் டு ரெடியூஸ் சீட்டிங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அசைன்மெண்ட் கொடுத்து அவங்களோட பதட்டத்தை கம்மி பண்ணுங்க. அப்போ அவங்க தப்பு பண்ணி நமக்கு தெரியாம பிட் அடிக்கிறது அதெல்லாம் பண்ணி பாஸ் ஆகணும்னு நினைக்க மாட்டாங்க. அசைன்மெண்ட் கொடுத்து அதுல இருந்தே ஒரு அதே டைப் ஆஃப் கொஸ்டின் கேட்கும்போது அவங்க எப்படியும் ட்ரை பண்ணுவாங்க. ரெண்டாவது, கிரேடு அப்படிங்கறதுல ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணாம அவங்களுக்கு அது சம்பந்தமான மெட்டீரியல்ஸ் எல்லாமே கையிலேயே கொடுத்துருங்க. எதெல்லாம் அதுக்கு ஃபெமிலியரோ அந்த மெட்டீரியல் கொடுத்து அதை படிச்சுட்டு வந்து எழுத வச்சிருங்க அப்படின்றாங்க. மூணாவது, அவங்களுக்கு இதனால வர்ற பாதிப்புகள் என்ன, சீட்டிங் பண்ணா என்னென்ன நடக்கும்? ஒரு யூனிவர்சிட்டி எக்ஸாம்ல சீட் பண்ணிட்டீங்க, ஸ்டூடெண்ட் என்ன சொல்லுவீங்க? வாழ்க்கை முடிஞ்சுது. சரிங்களா? இதெல்லாம் இதோட சிவியாரிட்டிய எந்த அளவுக்கு சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு சொல்றது. அண்ட் அவங்களோட அசைன்மெண்ட் டெஸ்ட் எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர் பண்ணி ஃபுல் A to Z எல்லாமே கொடுத்து கரெக்டா ப்ரிப்பேர் பண்ணி என்ஷூர் பண்றது. நாளையும் யோசிச்சு நீங்க ஆன்சர் பண்ணீங்கன்னா, சோ சில பேர் 3ன்னு சொல்லியிருக்கீங்க, சில பேர் 2ன்னு சொல்லியிருக்கீங்க. சோ இதுக்குரிய ஆன்சர் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 2. சரிங்களா? சோ நாட் அ ரெக்கமெண்டேஷன், இத பண்ணவே கூடாது. அதுக்கு ஃபெமிலியரான விஷயங்களை கொடுத்து, இப்ப நம்ம பண்றது அதுதான். ஃபெமிலியரான விஷயங்களை கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடக்கும்? அதையே படிச்சு அதுல நம்பர் இதுல 2ன்னு இருந்துச்சு இல்ல 3ன்னு இருந்துச்சு மாத்தி கொடுத்தா என்ன? நம்மளுக்கே நெட் எக்ஸாம் அப்படி இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அதோட வேல்யூ எப்படி தெரியும்? நெட் எக்ஸாம் தானே அப்படின்னு இருக்கும்ல. சோ அதுதான் நாட் அ ரெக்கமெண்டேஷன். சோ கிரேட்ல, அதாவது அந்த அளவுக்கு ஃபோக்கஸ் கிரேட கம்மி கிரேட்ல ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாலும் அதுக்கப்புறம் ஒண்ணு இருக்குல்ல, ஃபெமிலியரான மெட்டீரியலை கொடுங்கங்கிறது என்ன சொல்றது? ரெடியூஸ் த ஃபோக்கஸ் ஆன் கிரேட் அண்ட் ப்ரொவைட் த மெட்டீரியல். ஸோ நாட் ரெக்கமெண்டேஷன். கண்டிப்பா இதெல்லாம் கொடுக்கணும். எப்போ சொல்லணும் அப்படின்னா, ஒரு குழந்தை ரொம்ப இப்போ ஒரு ஒரு குழந்தை பயந்து போய் இருக்குன்னா அந்த பிள்ளைங்கிட்ட போய் இப்படி பயமுறுத்தக்கூடாது. இதே மாதிரி ஒரு கொஸ்டின் வரும். ஒண்ணு கேட்பாங்க, ஒரு குழந்தை வந்து ஒரு பயத்துல இருக்கு, அந்த குழந்தைகிட்ட என்ன போய் கேட்பீங்கன்னா, அப்போ போய் உனக்கு லைஃப் இப்படி ஆயிரும், என்ன பண்ண போற, இப்படி போய் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய இது பண்ணக்கூடாது. எல்லாம் சரியாயிரும்னு சொல்லணும்ல. அதே மாதிரி ஒண்ணு பண்றதுக்கு முன்னாடியும் நீங்க இந்த விஷயத்த சொல்லலாம். சோ இதுவும் ஒரு நல்ல ரெக்கமெண்டேஷன் தான். நடக்கிறதுக்கு முன்னாடி பயமுறுத்துங்க, நடந்ததுக்கு அப்புறம் பயமுறுத்தாதீங்க. ஒரு டீச்சரோட பிலீஃப் அப்படிங்கிறது என்னன்னா, he or she can reach even the most difficult student and help them learn is called. ஸோ ரொம்ப டிஃபிகல்ட், அதாவது ஒரு டீச்சரோட நம்பிக்கை அப்படிங்கிறது வந்து அவங்களால ரொம்ப டிஃபிகல்ட்டான ஸ்டூடெண்ட்டுக்கு கூட ஹெல்ப் பண்ண முடியும் அப்படிங்கிறது. இந்த 4 விஷயத்துல உங்களுக்கு இந்த வார்த்தையை பார்த்தா இதுக்கு இதாண்டா மேட்சா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணணும். கண்டிப்பா நம்ம இதெல்லாம் எங்கேயாவது பார்த்துட்டு தான் வந்திருப்போம். நாலேஜ்னா என்னன்னு தெரியும், அண்டர்ஸ்டாண்டிங்னா என்னன்னு தெரியும், எஃபிகசிங்கிற வார்த்தையே கேள்விப்பட்டிருப்பீங்க. எஃபிஷியன்சி வேற, கிட்டத்தட்ட எஃபிகசியும் எஃபிஷியன்சியும் ஒரே மாதிரி தான். அண்ட் செல்ஃப் பெர்செப்ஷன், நீங்களா உங்களை பாக்குற சுய மதிப்பீடு, இதெல்லாம் வச்சு இதுல எது வந்து உங்களுக்கு வந்து கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஒரு விஷயத்த நம்புறேன். இப்ப ஒண்ணும் இல்ல, 86 பேர் இருக்கீங்க, நான் நம்புறேன் உங்க 86 பேரையும் பேப்பர் 1ல சூப்பர் மார்க் எடுத்து வச்சிடலாம் நான் நம்புறேன்னா, என்கிட்ட என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா, என்னோட தன்னம்பிக்கைன்னு சொல்லுவாங்கல்ல, என்னோட எஃபிஷியன்சி எனக்கு தெரியும், என்னால முடியுங்கிற செல்ஃப் எஃபிகசி இல்ல, அந்த எஃபிஷியன்சி மாதிரி தான். சோ என்னால முடியுங்கிற என்னோட நம்பிக்கை தான்
நான் என்ன பண்ணுவேன், உங்களை முடியும் முடியும் நான் மேல தூக்கிட்டு வருவேன். சோ இதான் ஒரு டீச்சரோட சென்ஸ் ஆஃப் இந்த நாலேஜ்ங்கிறது, அண்டர்ஸ்டாண்டிங், இது ரெண்டுமே சப்ஜெக்ட் மேட்டருக்குள்ள வந்துரும். இது அதையும் தாண்டி சைக்காலஜி ஓரியன்டா பாசிட்டிவா நீங்க நினைக்கிறது. ஓகேங்களா? இதுவும் நான் சொல்லல. ஆனா இப்போ நீங்க இத வச்சு சொல்ல போறீங்க. ஒரு டீச்சரோட ரெஸ்பான்சிபிலிட்டி பிளானிங் அண்ட் ப்ரிப்பரேஷன் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அது 4லையும் இந்த பக்கம் பாத்துக்கோங்க. இன்ஸ்ட்ரக்ஷன், கிளாஸ் ரூம் என்விரான்மெண்ட். ஒரு கிளாஸ் ரூம் என்விரான்மெண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னு ஏதாவது இங்க இருக்கான்னு பாருங்க. அண்ட் ப்ரொஃபஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னவா இருக்கணும்? இங்க என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? ஸ்டூடெண்ட் கூட கம்யூனிகேட் பண்றாங்க. அப்ப அதுல என்னல வரும்? கல்ச்சர்னு வார்த்தை வந்துச்சுன்னா அது எங்க வரும்? டீச்சிங்ல ரெஃப்ளெக்ட் ஆகணும்னு சொல்றாங்க. அப்ப அது எதுல வரும்? அவுட்கம்னா அப்ஜெக்டிவ். ஒரு செட் பண்ணணும். அப்ஜெக்டிவ செட் பண்றது நீங்க என்ன பண்ணுவீங்க? பிளான் பண்ணுவீங்க. முதல்ல ஸ்டார்ட் பண்ணும் போதே பண்ணுவீங்க. சோ அதை வச்சு யோசிச்சு பார்த்து சொல்லணும். இங்க A to Z உங்களுக்கு சொல்லி தந்து தான் பாஸ் பண்ண முடியும்னா நம்மளால 6 கிளாஸ்ல முடிக்கவே முடியாது. ஓகேங்களா? அதனால உங்களுக்கு இதுதான் நம்ம வந்து நிறைய கொஸ்டின் பார்த்து தான் நிறைய விஷயங்கள் படிச்சுப்பீங்க. எஸ். ஸோ கொஞ்சம் அதுவா இதுவாங்கிற கன்ஃபியூஷன் இருக்கணும். இருந்தாதான் கரெக்டா தப்பு பண்ணாம நெக்ஸ்ட் டைம் பண்ணுவீங்க. எஸ், பிளானிங் அண்ட் ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது வந்து நம்ம முதல்ல ஒரு அப்ஜெக்டிவ் வச்சுக்கணும். இந்த கிளாஸுக்கு போறீங்க. இப்போ என்ன டிபார்ட்மெண்ட்? சைக்காலஜிக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க. பிஎஸ்சி சைக்காலஜி தான் உங்களோட மேஜர். சைக்காலஜி கிளாஸ்க்கு போறீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் இயருக்கு ஒரு அப்ஜெக்டிவ் இருக்கும். இந்த ஸ்டூடெண்ட் இந்த ஃபர்ஸ்ட் இயர் முடிக்கும் போது அவங்களுக்கு இது தெரியணும்னு சொல்லிட்டு அதான் அந்த இன்ஸ்ட்ரக்ஷனல் அவுட்கம் என்ன வரணுங்கிறத செட் பண்றதா பிளானிங் அண்ட் ப்ரிப்பரேஷன்ல வரும். இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லுவோம், இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க, அப்படி பண்ணாதீங்க இப்படி பண்ணாதீங்க. இது எல்லாமே கம்யூனிகேஷன் வித் ஸ்டூடெண்ட்ஸ். சூப்பர். அல்போன்ஸ் அவர்கள் சொன்ன மாதிரி கிளாஸ் ரூம், இந்த என்விரான்மெண்ட்னு ஒரு வார்த்தை வந்துச்சு. கிளாஸ் ரூம் என்விரான்மெண்ட்ல யாரெல்லாம் இருப்பாங்க? டிஃபரெண்ட் கல்ச்சர் ஆஃப் பீப்புளும் இருப்பாங்க. ஓகேங்களா? அந்த லேர்னிங்க்கு ஒரு கல்ச்சர் டெவலப் பண்றது. எல்லா கல்ச்சர், இந்த கல்ச்சர்னு வந்ததுனால ஸ்டூடெண்ட்குள்ள எல்லா வெரைட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட் இருப்பாங்க. எல்லாத்தையும் கொண்டு வந்து இது பண்றது. என்விரான்மெண்ட்னு வந்தாலும் இந்த கல்ச்சரை ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் கிளாஸ் ரூம்னு வந்தாலும் சரிதான். ப்ரொஃபஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி, அது உங்களோட உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னங்கிறது உங்க டீச்சிங்ல வெளிப்படும். ஒரு நல்ல டீச்சர் எப்போதும் சப்ஜெக்ட பத்தி பேசிட்டு இருக்கவங்க மட்டுமே நல்ல டீச்சர் கிடையாது. நான்லாம் வந்து கிளாஸ் போறேன்னா அந்த கிளாஸை தாண்டி ஒரே ஒரு சின்ன விஷயம் பண்ணா போதும். ஒன்றும் இல்லை, ஏதாவது அதான் சொல்றேன், ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சரா போயிட்டு அங்க போய் ஹிஸ்டரிய சொன்னா 10th அந்த ஹிஸ்டரி டீச்சர் எடுத்தா உங்களுக்கு போர் அடிக்கும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சர் கம்ப்யூட்டரை தாண்டி ஹிஸ்டரியை பேசினா உங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா அவங்களுக்கு அப்போ அந்த பிரெயின் டெவலப்மெண்ட்டும் நிறைய இருக்கும், புரிஞ்சுக்கிற பக்குவமும் நிறைய இருக்கும். இன்னொன்னு, அந்தந்த டீச்சர் அந்தந்த எடுக்கிறத விட அவங்களுக்கு அடுத்தது எடுக்கிறது தான் பிடிச்சிருக்கு. ஒரு கிளாஸ்ல ட்ரை பண்ணி பாருங்க, கொஞ்ச நாள்ல நீங்க பெஸ்ட் டீச்சர் ஆயிருவீங்க. ஓகே, இது கிளியரா? கிளியர்னா சி போடுங்க. எஸ், எல்லாத்துலயும் கீவேர்டை தேடக்கூடாது. நான் உங்களுக்கு கீவேர்டு தான் கொடுப்பேன். முக்கியமான பாயிண்ட் எதை பார்த்து இதுல அடிக்கணும் அந்த விஷயம் உங்களுக்கு பக்காவா சொல்லிடுவேன். ஆனா இந்த மாதிரி கொஸ்டினுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா சூப்பரா ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே. எஸ். ஒருத்தர் வந்து டீச்சர் ஆகணும். ஒன் மஸ்ட் பிகம் டீச்சர் வித் இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன் விச் இஸ் வாட் இஸ் நாட் அ இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன் டு பிகம் அ டீச்சர். மோட்டிவேஷனை பத்தி உங்க எல்லாருக்கும் தெரியும். அது என்னப்பா இன்ட்ரின்சிக்னு கேட்டீங்கன்னா இவர் தான். இதுல 2 டைப் இருக்கு. ஒன்னு இன்ட்ரின்சிக், இன்னொன்னு எக்ஸ்ட்ரின்சிக். ரொம்ப சிம்பிளான ஒண்ணு. இன்ட்ரின்சிக்னா என்ன தெரியுமா? அது வந்து உங்களுக்குள்ள இருந்து வரும். நீங்க எல்லாரும் நெட் எக்ஸாம் பாஸ் ஆகணும்னு வந்திருக்கீங்க. இதுக்கு 2 காரணம் இருக்கும். ஒன்னு இன்ட்ரின்சிக்கா இருக்கும், இன்னொன்னு எக்ஸ்ட்ரின்சிக்கா இருக்கும். இன்ட்ரின்சிக் அப்படிங்கிறது உங்களோட ஓன் சாட்டிஸ்பாக்சனா இருக்கலாம். உங்களுக்காக நீங்க ஆசைப்படுவீங்க. இப்ப என்ன பொறுத்தவரையும் என் பேருக்கு பின்னாடி அதை போடணுங்கிறது என்னோட ஆசை. எனக்கு வேற யாரும் புஷ் பண்ணல. சோ இது எக்ஸ்ட்ரின்சிக் அப்படிங்கிறது, இது பாஸ் ஆனாதான் ஜேஆர்எஃப் போக முடியும், ஜேஆர்எஃப் கிடைக்கும், ஜேஆர்எஃப் கிடைச்சாதான் நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்கும்ங்கிற வெளியே இருந்து ஒரு ரிவார்டோ மணி வாட் எவர் ஏதோ ஒண்ணு கிடைக்குது அப்படிங்கிற காரணத்துக்காகவோ, கிடைச்சாதான்டா என்ன வேலையில வச்சுப்பாங்கிற ஒரு காரணத்துக்காகவோ நம்ம ஒரு விஷயத்த சூஸ் பண்றோம்னா அது எக்ஸ்ட்ரின்சிக். இன்ட்ரின்சிக்னா எஸ், உள்ள இருந்து உங்களுக்கு வரணும். உங்களோட மோட்டிவேஷன் உங்களுக்குள்ள இருந்து வந்தா மட்டும்தான் இங்க உடனே போய் எதையும் அச்சீவ் பண்ண முடியும். ஏன்னா நீங்களே உங்களை தூங்க விட மாட்டீங்க, அடுத்தவங்க எல்லாம் எழுப்பி விட வேண்டியதில்லை, நீங்களே அந்த வேலையை கரெக்டா பாத்துருவீங்க. சோ இவங்க என்னன்னா, இந்த இன்ட்ரின்சிக்கா நீங்க மோட்டிவேட் ஆகி ஒரு டீச்சர் ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்க பேஷன் டீச்சிங் அப்படிங்கறத ஃபைண்ட் அவுட் பண்ணா ரொம்ப ஈஸியானது என்ன தெரியுமா?
ஒரு கிளாஸ் ரூமுக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறீங்க. எடுத்து வச்ச உடனே உங்களுக்கு பின்னாடி உங்க குடும்பம், உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள், நல்லது, கெட்டது எல்லாமே மறந்துரும். அந்த 1 ஹவர் உங்களுக்கு ஒரு டீச்சரா மட்டும் தான் இருப்பீங்க. வெளிய வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க உங்களோட ரோல ப்ளே பண்றீங்க அப்படின்னா, நீங்க ஒரு பெஸ்ட் டீச்சர். உங்களுக்கு வேற யாரும் வெளியலாம் இருந்து சொல்ல வேண்டாம். நீங்களே உங்களுக்கு சொல்லிக்கலாம். ஏன்னா அந்த டீச்சரால உள்ள போனதுக்கு அப்புறம் அந்த 40 ஸ்டூடெண்ட்ட பத்தி மட்டும் தான் யோசிக்க ஞாபகம் இருக்குமே தவிர்த்து, தான் பெத்த பிள்ளைங்கள கூட பத்தி யோசிக்க ஞாபகம் இருக்காது. இப்ப இங்க இருக்க எத்தன டீச்சர் தன்னோட ஸ்டூடண்ட்ஸ பிள்ளைங்க பிள்ளைங்கன்னு சொல்லுவீங்களா? என்னோட பசங்க, என்னோட பிள்ளைங்க இந்த வார்த்தைகள எத்தன டீச்சர்ஸ் இங்க சொல்லுவீங்க? எஸ். ஆ இதுதான் டீச்சர். இந்த டீச்சர் தான் என்ன பண்ணுவாங்கன்னா, சேலரி எவ்ளோ கம்மியா குடுத்தாலும் டீச்சிங்க தாண்டி நான் எங்கேயுமே போமாட்டேன்னு இருப்பாங்க. இந்த டீச்சர் தான் நெறைய ஸ்டூடண்ட்ட நம்மள விட வளரணும்னு நெனைப்பாங்க. சோ இதுதான் உங்களோட இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன். இதுதான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ரிவார்ட்லாம் தேவையில்ல. அங்க இருக்க ஹெச்ஓடி உங்கள புகழ்ந்து பேசணும்னு தேவையே கிடையாது. உங்க சேலரி அதிகமாகணும்ங்கிற தேவை கிடையாது. சோ இது எதுவுமே இல்லாம இருந்தா அது இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன். உங்களோட பேஷன் அதுதான். உங்களோட கியூரியாசிட்டி ஆர்வத்துக்காக வருவீங்க. உங்களோட பர்சனல் குரோத்துக்காக, உங்களோட என்ஜாய்மென்ட்டுக்காகன்னு வரும். இது லாங் லாஸ்டிங்கா போய்க்கிட்டே இருக்கும். உங்களுக்கு யாருமே எதுவுமே வேணாம். அதுவே தானா போகும். எஸ் ஐஸ்வர்யா மேம் சொன்ன மாரி அவ்வளதான். உங்கள நம்பி படிக்க வந்துட்டாங்கன்னா, அது உங்க பிள்ளைங்க தான் அப்படிங்கிறத நீங்க நம்புவீங்க. இது வந்து இதுதான் ஒரு நல்ல டீச்சர, நல்ல ஸ்டூடண்ட்ட நோக்கி கொண்டு போகும். அந்த ஸ்டூடண்ட்ட உங்கள விட மேல வளர வைக்கும். எஸ். எக்ஸ்ட்ரின்சிக் அப்படியே ஆப்போசிட். உங்களுக்கு மணி, ரெகக்னிஷன், கிரேட் ஏதோ ஒரு காரணத்துக்காக இப்ப ஸ்டூடண்ட்லாம் பாருங்க எதுக்காக படிப்பாங்க? வீட்ல பைக் வாங்கி தரேன்னு படிக்கிறாங்க. கிரேடுக்காக படிக்கிறவங்க இருக்காங்க. இதுல ஒரு 65% இருந்தா தான் வேலை கிடைக்கும். அப்ப படிச்சு தான் ஆகணும். சோ இந்த மாரி ரிவார்ட் இல்லன்னா ஒழுங்கா படிக்கலன்னா டீச்சர் வச்சு செஞ்சுருவாங்கங்கிற பனிஷ்மென்ட்க்காக இந்த மாதிரி இதெல்லாம் டெம்பரரி. நான் திட்டுவேன்னு தெரியிற வரையும் படிப்பாங்க. திட்ட மாட்டாங்கன்னு விட்டுட்டாங்கன்னா முடிச்சுருவாங்க. சோ இது வந்து அவ்ளோ லாங் டேர்மா வராது. இதான் இன்ட்ரின்சிக்கும், எக்ஸ்ட்ரின்சிக்கும் உள்ள வேறுபாடு. இப்ப இதுல என்ன கேட்கறாங்கன்னா, ஒருத்தவங்க வந்து இன்ட்ரின்சிக் மோட்டிவேட் ஆகி ஒரு டீச்சர் ஒருத்தர் டீச்சர் ஆயிருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு இந்த 4 விஷயத்துல எது இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன் இல்லன்னு கேக்குறாங்க. இந்த 4 விஷயத்துல 1 மட்டும் எக்ஸ்ட்ரின்சிக். அது எதுன்னு கண்டுபிடிங்க. சூப்பர் சங்கவி மேம். இதுல என்னன்னா, அது ரொம்ப உள்ள போயிறாதீங்க. நான் நான் ஒர்க் பண்ண ஒரு காலேஜ்லலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அப்பப்போ மாத்தி போட்டே இருப்பாங்க. ஏன்னா, அந்த செக்ஷன் பிள்ளைங்கள ரொம்ப பிடிச்சுட்டீங்க, அந்த பிள்ளைங்கள உங்கள பிடிச்சுட்டாங்கன்னா, வேற எந்த ஸ்டாஃப் வந்தாலும் அவங்கள திருப்திப்படுத்தவே முடியாது. எங்க போனாலும் எல்லாரையுமே நம்ம பிள்ளைங்களாவே பாக்குற மனப்பான்மைலாம் நம்மளுக்கு இருக்கும். அதான் அந்த லெவல தாண்டாம நம்ம ஒரு டீச்சரா நம்ம தான் நெறைய விஷயங்கள பாத்துக்கணும். எஸ். நான் வேணும்னே உங்கள பி செக்ஷன்ல மாத்தி போடுவாங்க. உங்க பிள்ளைங்கலாம் ஏ செக்ஷன்ல இருப்பாங்க. அப்புறம் பி செக்ஷன் பிள்ளைங்கள உங்க பிள்ளைங்கன்னு சொன்னா, ஏ செக்ஷன் பிள்ளைங்களுக்கு கோவம் வரும். ஒரு டீச்சருக்கு சைக்காலஜிக்கலா நீங்க ரொம்ப வேற லெவல்ல என்ன சொல்றது? கில்லியாவும் இருக்கணும். கல்லு மாதிரியே இருக்கணும். எல்லாத்தையும் பாப்பாங்க. பாத்துக்கணும். தேங்க் யூ அகிலா மேம். எஸ் சூப்பர். அவ்வளவுதான். நீங்களே சொல்லிட்டீங்க. சோ அதுக்குரிய ஆன்சர் எங்கேயோ தூக்கி போட்டிருக்கேன். எஸ் இதுக்கு ஆன்சர் வந்து என்னன்னா, சேலரிக்காக போறதுதான் எக்ஸ்ட்ரின்சிக். மத்தபடி உங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன், உங்களோட ஆசைக்காக, உங்களோட குரோத்துக்காக பண்றது எல்லாமே இன்ட்ரின்சிக்ல வரும். இது மட்டும் தான் தேர்ட் ஒன். ஓகே. டூயிங் இட் ஃபார் இட்ஸ் சேக் அப்படிங்கிறதும் வந்து கிட்டத்தட்ட அது ரிவார்ட்ல எல்லாம் வராது. உங்களோட ஆசைக்காக, உங்களோட விருப்பத்துக்காகவோ அப்படிங்கிற மாதிரி நீங்க பண்றதால, அதுவும் இன்ட்ரின்சிக் தான். உங்களோட விருப்பமா இருக்கலாம், உங்களோட ஆசையா இருக்கலாம். அதுக்காக நீங்க பண்றீங்க, டீச்சர் ஆயிருக்கீங்க அப்படிங்கிறது உங்களோட இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன் தான். அதுக்கு ஒரு காரணம்னு ஒண்ணு கிடையாது. உங்களுக்கு பிடிச்சது பண்றேன். சில பேருக்கு கொஞ்ச நாள் அப்படிதான் சொல்லிட்டு இருப்பாங்க. டீச்சிங்குள்ள வந்து கொஞ்ச நாள் எனக்கு பிடிக்கும் அதனால வந்தேன். ஏன் பிடிக்கும்னா தெரியாது. அது கொஞ்ச நாள் ஆக ஆக ஏன் பிடிக்கும்னு தெரியும். இந்த டைம் கேட்ட கொஸ்டின். இதுக்கு ரொம்ப காமனா கேட்டிருந்தாங்க. என்ன கேட்டிருந்தாங்கன்னா, ஒரு இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஒரு இண்டிவிஜுவல் லேர்னிங்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்றாங்க. ரீசன் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு டீச்சர் வந்து அவ்வளவு மோட்டிவேஷன் குடுக்க முடியாது. அதனால அந்த லேர்னர் வந்து லேர்னிங்ல இன்ட்ரஸ்டடா இருக்காங்க. மோட்டிவேஷன் பண்ணாததால லேர்னர் வந்து இன்ட்ரஸ்டடா இருக்காங்க. எது கரெக்ட்டா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ உங்களுக்கு குடுக்குறதே அசர்ஷன், ரீசன் தான் வருது. ரீட் பண்ண தான் டைம் ஆகும். அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா அல்ட்ராவா அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். நல்லா தெளிவா பாருங்க. ஒரு டீச்சர் அந்த அளவுக்கு போதுமான அளவுக்கு அவங்க மோட்டிவேட் பண்ண மாட்டாங்களாம். அதனால லேர்னர் வந்து லேர்னிங்ல இன்ட்ரஸ்டட் ஆயிருவாங்களாம். அப்ப நீங்க மோட்டிவேட் பண்ணீங்கன்னா, அவங்க லேர்னிங்ல இன்ட்ரெஸ்ட் ஆக மாட்டாங்க அப்படின்னு மாத்தி சொல்றாங்க. பாத்துக்கோங்க. எஸ். இதுல
எல்லாத்துக்கும் ஒரு டப்புன்னு ஒரு பாயிண்ட கொடுத்தா போதும், அப்புறம் வேற லெவல்ல போடுவீங்க. இவ்வளவுதான். சோ ஃபர்ஸ்ட் இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன் அப்படிங்கிறது ஒரு இண்டிவிஜுவல் லேர்னிங்ல ஒரு முக்கியமான ஃபேக்டர். இது உண்மைதான். ரெண்டாவது உள்ளதுல என்ன சொல்லியிருக்காங்க, கனாட் மோட்டிவேட். அந்த அளவுக்கு நீங்க மோட்டிவேட் பண்ணாததால அவங்களுக்கு அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட், அந்த லேர்னர் வந்து லேர்னிங்ல இன்ட்ரெஸ்ட் ஆகுறாங்கிறது அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. சோ ஆர் வந்து கரெக்ட் இல்ல. எஸ், இது கொஞ்சம் மாறி இருக்கு. சோ ஆப்ஷன் 3 தான். எக்ஸ்ட்ரின்சிக் மோட்டிவேஷன் இது எப்பெல்லாம் கேட்டிருக்காங்க பாருங்க. ஜான் 2026 வந்திருக்கு, ஜான் 2025, ஜூன் 2025 ஒரு கொஸ்டின். எக்ஸ்ட்ரின்சிக் மோட்டிவேஷன்ல இது 4ல எது ட்ரூன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பேஸ்ட் ஆன் ஃபேக்டர் நாட் ரிலேட்டட் டு த ஆக்டிவிட்டியை பேஸ் பண்ணது இல்ல. எக்ஸ்ட்ரின்சிக்கு எது ட்ரூன்னு சொல்லணும். இட்ஸ் அ நேச்சுரல் டெண்டன்சி, உங்களோட பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டுக்காக நீங்க தேடி போறது. இது வந்து சேலஞ்சஸை சால்வ் பண்றது, கான்கியூர் சேலஞ்சஸ். இட் மோட்டிவேட் டு டூ சம்திங் வென் வி டோன்ட் நீட் டு டூ. உங்களை வந்து உங்களுக்கு எதுவுமே தேவையில்லைனாலும் உங்களை மோட்டிவேட் பண்ண ஏதாவது பண்ணணும். இதுல எது வந்து எக்ஸ்ட்ரின்சிக் மோட்டிவேஷன்? உங்களுக்கு அது தேவையில்லைதான், ஆனா உங்களுக்கு அதை ஏதோ பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு இன்ட்ரென்சிக்கா மோட்டிவேட் பண்ணும். நானே சொல்றேன் பாருங்க, உங்களை மோட்டிவேட் பண்ணும். அது இன்ட்ரென்சிக்கா எக்ஸ்ட்ரென்சிக்கா போட்டுக்கோங்க. குழப்பம் வரணும், குழப்பினாதான் அந்த குட்டை தெளிவடையும். எஸ். எதுக்காக ஆப்ஷன் 4க்கு போனீங்க அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி நான் இந்த முதல் வார்த்தையில அவ்வளவு தெளிவு நான் கொடுக்கல. ஏன் ரீசன்னா இப்படிதான் இருக்கும். இவங்க என்ன கொடுக்குறாங்க, ஃபேக்டர்னு கொடுத்துருக்காங்களா. இந்த ஃபேக்டர்னா என்னவா இருக்கும்? ஆக்டிவிட்டி சார்ந்தது கிடையாது, இது ஃபேக்டரை சார்ந்தது. இது எக்ஸ்ட்ரின்சிக்னு சொல்றாங்க. அப்ப இதுல ஃபேக்டர்ங்கிறது என்னவா இருக்கும்? நம்ம படிச்சதை வச்சு நீங்க சொல்லுங்க பார்ப்போம். இன்ட்ரின்சிக்னா சொல்லிட்டேன், பேஷன், அவங்களோட கியூரியாசிட்டி, அவங்க அவங்களோட ஷேக்குக்காக, அவங்களோட நலனுக்காக, அவங்களோட growthக்காக பண்றாங்கன்னு சொல்லிட்டேன். இதுல ஃபேக்டர்ங்கிறது என்னெல்லாம் இருக்கலாம்? யாருக்காவது ஐடியா இருக்கா? நம்ம எக்ஸ்ட்ரின்சிக்ல என்னென்ன கீவேர்ட் சொன்னேன்னு ஏதாவது ஞாபகம் இருந்துச்சுன்னா நீங்க பாயிண்ட் கரெக்டா பிடிச்சிடலாம். சூப்பர். டிபி அவர்கள் சொன்ன மாதிரி சேலரி, யா கோகுல் அவர்கள், அப்புறம் அப்படியே அல்ட்ராவா வந்துட்டாங்க. ஆசிகா மேம், கமலி மேம், பிரியதர்ஷினி மேம், ஐஸ்வர்யா மேம், ஜெயலட்சுமி மேம், பவித்ரா மேம், யுவராணி மேம், எல்லாரும் சொன்ன மாதிரி, கனி மேம், அனுஷியா மேம் வேற சொன்ன மாதிரி, ரிவார்டோ, பனிஷ்மெண்ட், சேலரி, இந்த ஃபேக்டரை பேஸ் பண்ணி இருக்கு, அவங்களோட ஆக்டிவிட்டியை பேஸ் பண்ணி இல்லை. ஓகேங்களா? இதுதான் எக்ஸ்ட்ரின்சிக் மோட்டிவேஷன். இதுவும் மோட்டிவேட் பண்ணுது, ஏதோ பண்ணணும்னு மோட்டிவேட் பண்ணும். வி டோன்ட் நீட் டு டூ, பண்ணுங்கிற அவசியம் இல்லைனாலும். இப்போ ஒன்றும் இல்லை, நீ நீ வந்து வேலைக்கு போனோன்னே அவசியம் இல்லைன்னு சில இடத்துல சொல்லுவாங்க. ஆனா 2000 ரூபாவோ 5000 ரூபாவுக்கோ டீச்சரா போயிட்டு இருக்க நிறைய பேரை பார்த்திருப்பீங்க. அவங்களுக்கு அந்த அவசியம் இல்லாம இருக்கலாம், தேவை இல்லாம இருக்கலாம். ஆனா அவங்க பண்ணணும், நான் 2000 எனக்கு சம்பளம் எல்லாம் விஷயம் இல்லை, நான் பண்ணுவேன்னு நீங்களும் சொல்லியிருப்பீங்க இந்த வார்த்தைய, வேற யாரோ சொல்லியும் கேட்டிருப்பீங்க. சோ இது எல்லாமே இதுலதான் வரும், இன்ட்ரின்சிக்ல தான் வரும். சோ இதுல எது வந்து ஸ்கில்லு கூட, இது ரொம்ப காமனான கொஸ்டின், இதுல எது வந்து ஸ்கில்லு கூட அசோசியேட் ஆகல, ஸ்கில்லுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு எதை சொல்லுவீங்க? இது 4ல எதெல்லாம் நெகட்டிவா இருக்குன்னு கண்டுபிடிச்சாலும் நீங்க சொல்லிடலாம். பிராக்டிஸ், லேர்னிங், ப்ரொஃபிஷியன்சி, இன்கெப்பாசிட்டி. எஸ், சூப்பர். சோ இதுக்கு எப்படின்னா எதெல்லாம் அசோசியேட் ஆகும்? ஒரு விஷயத்த, ஸ்கில்லுங்கிறது என்னது, ஒரு விஷயத்த பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கிறதுக்கு அது உங்களுக்கு ஸ்கில் ஆயிரும். என்னது, ஒரு டிராயிங், அது ஒரு ஸ்கில் தான். பிராக்டிஸ் பண்ண பண்ண வேற லெவல், அதே மாதிரி கத்துக்க கத்துக்க அது ஸ்கில்லா டெவலப் ஆயிரும். ப்ரொஃபிஷியன்சி, அதுல புலமையா ஆயிட்டீங்கனாலும் அது ஸ்கில் தான். இன்கெப்பாசிட்டி, உங்களால முடியவே இல்லை, எனக்கு கேப்பபிலிட்டியே இல்லைன்னா அது வந்து ஸ்கில் கிடையாது. when student encounter difficulty in class, கிளாஸ்ல வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டியா ஃபீல் பண்றாங்க, அதுல டீச்சர் வந்து எதை பண்ணக்கூடாது, பண்ணக்கூடாதுன்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா, அவங்களுக்கு அப்பப்போ கொஸ்டின் கேட்டு அவங்களை ரெஸ்பாண்ட் பண்ண வைக்கிறது, ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து அவங்களுக்கு அதுக்கு ரெஸ்பான்ஸ் எப்படி பண்றாங்கன்னு கேக்குறது. அண்ட் டாஸ்க்கை கம்மி பண்ணிட்டு, அதாவது கம்மி பண்றதும் இல்லாம ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணாம டாஸ்க்கை கம்மி பண்றது. அவங்களோட ஃபியூச்சர் அண்ட் ப்ராப்ளம் ஃபெயிலியரை பத்தி அவங்களுக்கு ரொம்ப வலியுறுத்துறது. நீ இப்படியே பண்ணா உன் ஃபியூச்சர் அப்படி ஆயிரும் இப்படி ஆயிருங்கிற விஷயத்த சொல்லி கொடுக்கறது. டீச் சம் யூஸ்ஃபுல் லேர்னிங், அதுக்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாங்கிறது, அதாவது சில அந்த அதை படிக்கிறதுக்கு என்னென்ன ஈஸி மெத்தட் இருக்கு, கதை இருக்கா, கதை மூலமா சொல்லி கொடுக்கலாமா, இதெல்லாம் அவங்க சொல்லி கொடுக்குறது. இதுல எதை வந்து ஒரு டீச்சர் பண்ணவே கூடாது, ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட இதை மட்டும் பண்ணவே பண்ணாதீங்கன்னா நீங்க எதை சொல்லுவீங்க? சூப்பர். நான் அப்பவே சொன்னேன் பாத்தீங்களா, கரெக்டா அந்த என்ன சொல்றது, நூலை பிடிச்சிட்டீங்க. எஸ், அதே நூல் தான். ஒரு விஷயத்த இதுல ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க பாருங்க, டாஸ்க் கம்மி பண்றது உண்மைதான். அதாவது என்ன சொல்றது, ரெடியூஸ் த டாஸ்க் வித்தவுட் ஓவர் சிம்பிளிஃபைங் இட்.
இதை அவங்க பண்ணணும். ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணணும்ன்றதுல ஓவர் சிம்பிளிஃபை ஒண்ணுமே இல்லாமல்லாம் அப்படியே கொஸ்டினை கொடுத்து அப்படியே கேட்கறது அந்த வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது. அதை ஒரு டீச்சர் பண்ணக்கூடாது. பட் இவங்க வித்தவுட் ஓவர் சிம்பிளிஃபைன்னு கொடுத்தாலும் அதை நீங்க விட்டுறணும். அண்ட் ரொம்ப ஃபியூச்சரை பத்தின அழுத்தத்தை கொடுக்க கூடாது. அந்த குழந்தை பயந்துதான் இருக்கு. அங்க டிஃபிகல்ட்டின்னு ஒரு விஷயத்த ஃபீல் பண்ணிட்டாங்கனாலே உங்களுக்கு அங்க ஒரு பயம் இருக்கு. அதை நீங்க வராம பாத்துக்கணும். எஸ், லேர்னரோட டைவர்சிட்டி என்ன? புவர் கிளாஸ் ரூம் வென்டிலேஷன். கிளாஸ் ரூம் வென்டிலேஷன், அந்த காத்தோட்டம் கம்மியா இருக்குல்ல, அதை பத்தி கேக்குறாங்க. டிஜிட்டல் இன்இக்வாலிட்டி. இன்இக்வாலிட்டினா ரெண்டு பேருக்கும் ஒரு பிரிட்ஜ் மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு, இடையில ஒரு கேப் இருக்கு. ஓகேங்களா, அந்த கேப் தான் அது டிஜிட்டல் கேப். டீச்சர் ரெலக்டன்ஸ் டு இன்னோவேட். டீச்சர் வந்து ஒரு விஷயத்தை, ஒரு புது விஷயத்தை கொண்டு வர்றதுல ஒரு கொஞ்சம் தயங்குறாங்க. ஓகேங்களா, அப்படின்னா இந்த 4 விஷயத்துல எதுக்கு கரெக்டா இருக்கும்? டைவர்சிட்டி தெரியுமா? இந்தியா ஒரு டைவர்ஸ்டான ஒரு கண்ட்ரின்னு சொல்லுவாங்க. எஸ், சூப்பர் சங்கவி மேம். டிஸ்கஸ் ஸ்டூடெண்ட் கிட்ட ஃபெயிலியரை பத்தி ரொம்ப பயமுறுத்தக்கூடாது. பயந்த பிள்ளைங்கிட்ட போய் பயமுறுத்தக்கூடாது முக்கியமா. சைக்காலஜிக்கலா அது ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணாது. ஒரு நல்ல டீச்சருக்கு நீங்க பயமுறுத்துனீங்கன்னா அது ஹெல்ப் பண்ணவே பண்ணாது. நான் இன்னொரு விஷயமும் சொல்றேன். எப்போதுமே கீவேர்டை வச்சு மட்டும் பாயிண்ட் பண்ணாதீங்க. ஒரு கீவேர்டு ஓகே தான், பட் அது நான் அந்த சென்டென்ஸோட மீனிங்கை பொறுத்து கீவேர்டு மாறும். அதனால கொஞ்சம் ஃபுல்லாவே ரீட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இன்ஸ்ட்ரக்ஷனல் ஃபெசிலிட்டி. டீச்சருக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷனல் ஃபெசிலிட்டினா பிபிடி கொடுத்துருப்பாங்க, ஸ்மார்ட் போர்டு, பிளாக் போர்டு, இதெல்லாம் வந்து யூட்டிலைஸ் பண்றதுக்கு ஒரு தடை, ஹிண்டர்னா அதை பண்ணாம இருக்கிறது. டிஜிட்டல் டிவைடு. டிஜிட்டல் டிவைடுங்கிறது இப்போ கிராமப்புறம் நகர்ப்புறம் இவங்களுக்கு கிடைக்கிற அதே ஃபெசிலிட்டி, டிஜிட்டல் ஃபெசிலிட்டி அவங்களுக்கும் கிடைக்குமானா அது இது பண்ணாது. ஸோ அதை ஒர்ஷன் பண்றது, ரொம்ப கம்மி பண்றது, கிடைக்க விடாம ஆக்குறது. அண்ட் கல்ச்சரலி ரெஸ்பான்சிவ் டீச்சிங் ஸ்ட்ராட்டஜி. ஒரு நல்ல டீச்சிங் ஸ்ட்ராட்டஜி வந்து அதுக்கு தேவைப்படுதுன்னு சொல்றாங்க. கான்சென்ட்ரேஷன் லெவலை வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணும், கம்மி பண்ணும். என்ன விஷயம் இருந்தா கான்சென்ட்ரேஷன் கம்மியாகும்னு ஞாபகம் வச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். எஸ், சூப்பர். ஸோ ஆப்ஷன் 3 தான். என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த வென்டிலேஷனை சொல்லிடுறேன். கான்சென்ட்ரேஷன் லெவல் எப்போ கம்மி ஆகும்னா, அங்க ஒரு காத்தோட்டம் இல்லாம ஒரு ரூம்ல பசங்க எல்லாம் உட்கார வச்சு கிளாஸ் எடுக்கிறீங்க. அவங்களுக்கு உங்களை கவனிப்பாங்களா? காத்து வரலன்னு வீசிக்கிட்டே இருப்பாங்க, பாத்திருப்பீங்கல்ல. சோ பிக்கு 4 தூக்கி போட்டாலே வேலை முடிஞ்சுதா? முடியல. அங்க 2 ஆப்ஷன் கொடுத்து வச்சிருக்காங்க. இப்படிதான் ஈஸியானதுக்கெல்லாம் ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. ஏ, லேர்னரோட டைவர்சிட்டி. டைவர்சிட்டி அதுங்கிறது கல்ச்சரலா, இப்ப நம்ம இந்தியாவோட டைவர்சிட்டிங்கிறது ஏன் சொல்றோம்? யூனிட்டி இன் டைவர்சிட்டி, வேற்றுமையில் ஒற்றுமை. எதுக்கு? கல்ச்சர்லயே எல்லா விதமான இதுவும் இருக்கும். அதேதான் இங்கேயும். சோ நிறைய கல்ச்சர்லி வேற வேற பீப்புள் இருப்பாங்க. அவங்களுக்கு தேவை உள்ள டீச்சிங் ஸ்ட்ராட்டஜியை நீங்க தூக்கிட்டு போய் உங்க கையில கொடுக்கணும். சோ இதான் உங்களோட கடமை. அண்ட் டிஜிட்டல் இன்ஈக்வாலிட்டி அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தேவைப்படுற விஷயத்த நீங்க தடை பண்றது, அதை யூட்டிலைஸ் பண்ணாம இவங்க ஒரு கிளாஸ்க்கு கொடுக்கறது, பி கிளாஸ்க்கு கொடுக்காம விடுறது, இந்த மாதிரி இருக்கிறது. டீச்சர் ரெலக்டன்ஸ். டீச்சரே வந்து தயங்குறாங்க, ஒரு இனோவேட்டிவான மெத்தட் அங்க கொண்டு போகணும்னா அங்க டிஜிட்டல் டிவைடு வந்துரும். அவங்களுக்கு அது கிடைக்காம போயிடும். அது வருஷம் கம்மி, அதாவது என்ன பண்றோம், டிஜிட்டல் டிவைடை அதிகப்படுத்தும்னு சொல்றோம். The role of a teacher in supporting experience learning can't be of the ஸோ இதுல 4 விஷயங்கள் இருக்கு. இதுல எது வந்து டீச்சருக்கு சப்போர்ட், அதாவது டீச்சர் ரோல் ஆஃப் அ டீச்சர் இன் சப்போர்ட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் லேர்னிங்ல இதுல எது சப்போர்ட் ஆகாதுன்னு கேக்குறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் லேர்னிங். இந்த 4யுமே பார்த்து நீங்களே ஒரே மாதிரி எல்லாம் இருக்கா அப்படிலாம் ஆர்டர் நோட்டத்துக்குனாலே வேலை முடிஞ்சது. எஸ், டெக்னாலஜி. ஸோ அந்த டீச்சரோட ரோலுக்கு கோச்சுங்கிற வார்த்தை சொல்லுவாங்க, மென்டார்னு சொல்லுவாங்க, கைடு. இப்ப பிஎஸ்டி கைடுலாம் மென்டார் தான் நமக்கு. நம்ம அவங்க வந்து அப்படியே நம்மளுக்கு ஸ்பூன் ஃபீல்லாம் பண்ண மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க, நீங்க போற பாதை கரெக்டா தப்பான்னு சொல்லுவாங்க. ஒரு நல்ல கைடு அதை பண்ணுவாங்க. அந்த நல்ல கைடை நீங்க கண்டுபிடிக்கணும். நீங்க எங்கேயோ போய் பிடிச்சுக்கிட்டு ஏன் கைடுன்னு குறை சொல்லக்கூடாது. இங்க எதுவுமே பாசிட்டிவா கொண்டு போங்க. ஓகே, நெக்ஸ்ட் டியூட்டர். ஸோ டியூட்டருங்கிறவங்க இருக்கிறத இருக்கிற விதமா சொல்றது. ஓகேங்களா, இது டியூட்டர். ஸோ இவ்வளவுதான். ஸோ இதுல டெக்னாலஜி அப்படிங்கிறதா கிடையாது. மோட்டிவேஷன் அப்படிங்கிறதுக்கு எது சப்போர்ட் பண்ணும்? விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த ஸ்ட்ராட்டஜி தட் சப்போர்ட் மோட்டிவேஷன்? எல்லாம் பழங்காலத்து கொஸ்டின்லாம் இல்ல, வருங்காலத்து, சாரி இந்த காலத்து கொஸ்டின் தான். ஜூன் 2025. ஸோ இதுல வந்து கரிக்குலம் அப்படிங்கிறது உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்க வந்திருக்கீங்க, சைக்காலஜி படிக்க வந்திருக்கீங்க, எக்கனாமிக்ஸ் படிக்க வந்திருக்கீங்க. அதை தாண்டி உங்களுக்கு அடுத்ததுலயும் ஒரு நாலேஜ் இருக்கணும். கனெக்ஷன் அக்ராஸ் த கரிக்குலம்னு சொல்றாங்க. ஆட்ரிபியூஷன்ஸ் டு இன்டெலெக்ட் ரேதர் தன் எஃபர்ட். அறிவு சார்ந்த, இன்டெலெக்சுவல்ங்கிற வார்த்தை வந்தாலே அறிவு சார்ந்த ஒரு கான்ட்ரிபியூஷனா இருக்கணும், உங்களோட எஃபர்ட் சார்ந்தது இல்லாம. ஸோ ஒர்க் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கணும்.
ரொம்ப சீக்கிரம் முடிக்கிறதுக்கு தான் வலியுறுத்தணுமே தவிர்த்து படிக்கிறதுக்கு வலியுறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல எது வந்து மோட்டிவேஷனுக்கு அதிகப்படுத்தும்? சப்போர்ட் மோட்டிவேஷன். எஸ், ஆள் ஆளுக்கு ஒரு ஆன்சர் பண்ணிருக்கீங்க. எஸ், மோட்டிவேஷன் இதுதான். உங்க கரிக்குலமை தாண்டி நீங்க இப்போ ஒண்ணும் இல்ல, நீங்க ஒரு ஒரு விஷயம் படிக்கிறீங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ், எனக்கு திடீர்னு அந்த எக்ஸாம்பிள் தான் தோணுது. அப்படி ஒண்ணு படிக்கிறாங்கன்னா அவங்க இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க கொரோனா இருந்தது இல்ல, கொரோனாவோட டீட்டெயிலை எடுத்து அதுல எத்தனை பேருக்கு கொரோனா ஊசி போட்டவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வருதுன்னு இப்போ ஒரு ரிசர்ச் பண்ணாங்களா, என்ன பண்ணுவாங்க, அந்த டீட்டெயில் எல்லாம் எடுத்துக்குவாங்க. பண்றது கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்டா தான் இருக்கும், ஆனா பண்ற டேட்டா என்னவா இருக்கும், மெடிக்கல் டேட்டாவா இருக்கும். சோ இங்க ஒரு கனெக்ஷன் வரும். அப்போ மெடிக்கல் டேட்டால இருக்கிற ஆட்ரிபியூட்ஸ், அந்த ஃபீல்டு, அதுல ஹார்ட் ரேட்னா என்ன, அந்த ஹார்ட் ரேட்டுக்குள்ள நிறைய ஆட்ரிபியூட் இருக்கும், அதெல்லாம் என்னன்னு இவங்களுக்கு தெரியும். அப்பதான் அந்த கனெக்ஷன் வந்து அந்த கரிக்குலமை தாண்டி ஒண்ணு இருக்கிறது தான் உங்களை மறுபடியும் மறுபடியும் மோட்டிவேட் பண்ணும். ஓகேங்களா? சோ இதுதான் இதுக்குரிய அர்த்தம். ஸ்கில் டு ஃபேஸ் ஒரு ஜாப், இந்த 4 ஸ்கில்ல எது இருந்துச்சுன்னா நீ அவங்களால அந்த இன்டர்வியூ வந்து ஃபேஸ் பண்ண முடியும். அதுக்கு என்ன ஸ்கில் வேணும்? டீச்சிங் ஸ்கில் வேணுமா, சாஃப்ட் ஸ்கில்லா, லேர்னிங் ஸ்கில்லா, மேனிப்புலேஷன் ஸ்கில்லா? எஸ், சூப்பர். கனி மேம், ராகுல் அவர்கள், வைத்தீஸ்வரி மேம், சங்கீதா மேம், விவேக் அவர்கள், நளினி மேம், சாந்தி மேம், டப்பு டப்புன்னு. ஓகே, சூப்பர். எல்லாருமே சொன்ன மாதிரி இதுதான் இல்ல, சாஃப்ட் ஸ்கில் அப்படிங்கிறது தான். ஸோ இவ்வளவு சிம்பிளாவும் கொஸ்டின் இருக்கும். ஸோ இவ்வளவு கொஸ்டின் பார்த்த பிறகு உங்களுக்கு என்ன தோணுது? இவ்வளவு கொஸ்டின் இருக்கும், நம்ம பார்த்த முதல் 2 ஸ்லைடுக்கும் இவ்வளவு நேரம் பார்த்த கொஸ்டினுக்கு சம்பந்தம் இல்ல. ஆனா எப்படி இவ்வளவுத்துக்கும் நிறைய பேர் நிறைய கரெக்டா ஆன்சர் பண்ணதுக்குரிய காரணமா நீங்க என்ன யோசிக்கிறீங்க? அவ்வளவுதான். சங்கவி மேம் நம்ம மனசாட்சிக்குள்ள போயிட்டாங்க. அல்போன்ஸ் அவர்கள் இதான் கேக்குறாங்க. இதான் உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு, கனெக்ஷன் வந்து பில்ட் ஆயிடுச்சு. ஒரு டீச்சருக்கும் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் இருக்க வேண்டிய கனெக்ஷன். எஸ், சூப்பர். ராகுல் அவர்கள் வார்த்தையாவே சொல்லிட்டாங்க. ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் எல்லா விஷயத்தையும் ஈஸியாக்கும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. எஸ், சூப்பர். தேவி மேம் சொன்ன மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு போதும், எங்கனாலும் எதையும் கனெக்ட் பண்ணிடுவீங்க. இது வேணும், இது வேணாம். எனக்கு இதுல எல்லாம் நம்பிக்கை இல்லை. அது என்ன, ரிஜெக்ட் பண்ற மெத்தட வந்து சில பேர் சொல்லி தருவாங்க. இப்ப சார் எல்லாம் சொல்லி தராங்கன்னா சொல்லுவாங்க எப்படி ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றது. சில பேர் என்னன்னா இந்த ஆப்ஷன் எல்லாம் வரவே வராது, அத அந்த 4 ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த அது என்ன சொல்றது, ரெண்டுமே கரெக்ட், ஏ அண்ட் ஆர் கரெக்ட், இந்த ஆப்ஷன் வரவே வராதுன்னு நான் ஒரு யூடியூப்ல சொல்லி தராங்க. 4வது ஆப்ஷன் எப்போதுமே போட மாட்டாங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, எல்லாத்துலயுமே எல்லா ஆப்ஷனும் வரும். இதுக்கப்புறம் இதுதான், இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. எப்போதும் இந்த 4 விஷயமும் தெரிஞ்சுச்சுன்னா நீங்க ஈஸியா என்ன பண்ணிடலாம், ரிடக்ட் பண்ணிடலாம். இந்த இது வராது, ஓகே, கண்டிப்பா மேனிப்புலேஷன் வராதுன்னு இது பண்ணிருப்பீங்க. அப்புறம் இந்த ஸ்கில் வராது, இந்த ஸ்கில் வராது, இவ்வளவுதான் எலிமினேஷன். இந்த எலிமினேஷன்ல கடைசியில ஒரு 2 விஷயத்துல வந்து இருப்பீங்க, இதுவா அதுவான்னு. அப்போ உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் தான் 100% உங்களுக்கு கை கொடுக்கும், இதுதான் சூஸ் பண்ணணும்னு சொல்லி. சோ புரிஞ்சா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், நெட் எக்ஸாம்ல பாஸ் பண்ண முடியும். நெட் எக்ஸாம்ல பாஸ் ஆனவங்க எல்லாரும் புரிஞ்சு பாஸ் ஆனவங்க தான். நோ நோ ப்ராப்ளம் சுதா மேம். இதான் நான் உங்களுக்கு முதல்ல கொடுத்திருக்கிறது எல்லாம் காமன் தான். இனிமே படிக்கிறது எல்லாமே உங்களுக்கு கதையை சொல்லி தான் வசனம் கேட்பேன். அதனால பிரச்சனை கிடையாது. ஆனா அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அப்படிங்கிறது இதுதான் அப்படின்னு கிடையாது. ஒரு டீச்சரா உங்களுக்கு இப்போ நீங்க இதுக்கு முன்னாடி எக்ஸாமே அட்டன் பண்ணல, இல்லைன்னா எக்ஸாமுக்கு நான் அந்த அளவுக்கு படிக்கலைன்னா உங்களுக்கு நெட் எக்ஸாமோட ஃப்ளோ தெரியாது, எப்படி கொஸ்டின் இருக்கும்னு தெரியாது, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற விதம் வேற மாதிரி உங்களுக்கு இருக்கும். இதெல்லாம் நீங்க கொஸ்டின் பார்க்க பார்க்க தான் உங்களுக்கு சரியாகும். ஓகேவா? எஸ், நெட் எக்ஸாம்க்கு புதுசா இருக்கீங்க, நான் இதுக்கு முன்னாடி எக்ஸாம் அட்டன் பண்ணல, இல்லன்னா எக்ஸாம் நான் அந்த அளவுக்கு பார்த்தது இல்ல, கொஸ்டின்லாம் அனலைஸ் பண்ணது இல்லன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு டிஃபிகல்ட்டா தான் இருக்கும். இதான் நெட் எக்ஸாம் பேட்டர்ன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு 3 கிளாஸ்ல இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க பார்க்க தான் ஓகே, நெட் எக்ஸாம் இப்படிதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு தெரியும். நம்ம நம்ம கிளாஸ்ல படிச்ச எல்லாருமே ரிவிஷனோட தான் புரிஞ்சுக்கவே செய்வாங்க. அதுவரையும் உங்க மைண்டுக்குள்ள அது போய் ஸ்டோர் ஆகுறதுக்கே கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்கப்புறம் நீங்க ரிவிஷன்ல போட்டு போட்டு அவ்வளவுதான். அதுக்கப்புறம் பக்காவா இதுன்னா இதுதான் ஆன்சரை தள்ளி விட்டுட்டு வந்துடலாம். ஓகே, எஸ், எல்லாரும் எல்லாமே முடியும். எஸ், சூப்பர். நிறைய பேர் நியூவா தான் இருக்கீங்க. நான் உங்கள்ட்ட அதான் கேட்கணும்னு நினைச்சேன். இப்ப சில பேர் வந்து இப்ப நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க, ஓகேங்களா? என்கிட்ட சொல்லிரணும் ஃபர்ஸ்ட்டே. நீங்க எனக்கு வந்து நான் பாஸ் ஆகணும், இதை தவிர எனக்கு வேற வேற எய்மே கிடையாது, எனக்கு பாஸ் ஆகணும். அதுக்கு நீங்க என்ன வச்சு என்ன பண்ணாலும் பரவாயில்ல, என் பேரை அடிக்கடி கூப்பிட்டாலும் பரவாயில்ல, என்ன பண்ணீங்களான்னு கேட்டாலும் பரவாயில்லன்னு உங்க நேம் எல்லாம் சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த புஷ் பண்ணியே உங்களை கொண்டு வந்துடலாம். அதுக்கு நீங்க உங்களோட நேமே என்கிட்ட கொடுக்கணும். ஓகேங்களா? நான் ஏன்னா இது வந்து என்னன்னா நம்ம குழந்தைங்க இல்ல,
ஆனா நாங்க இப்ப கொஞ்சம் புஷ் பண்ணி தான் கொண்டு வரணும். படிச்சிட்டீங்களான்னு கேட்டு தான் அடுத்த லெவல் போனா தான் நம்ம பாஸ் பண்ண முடியும். ஒரு நாள் கேட்டுட்டு 2வது நாள் விடுறதெல்லாம் இல்ல. ஆரம்பிச்ச நாள்ல இருந்து எக்ஸாம்க்கு முந்தின நாள் வரையும் ஹார்ட் ஒர்க் போட்டீங்கன்னா வேற லெவல். ஹார்ட் ஒர்க்லாம் வேண்டாம். 2 மணி நேரம் ஸ்மார்ட் ஒர்க், அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா போதும் நம்ம பாஸ் ஆயிரலாம். சூப்பரா பாஸ் ஆயிரலாம். எஸ், நான் அந்த டீடைல வந்து நெக்ஸ்ட் சாட்டர்டே வந்து உங்ககிட்ட கேட்பேன். அவங்க பேர்லாம் நான் நோட் பண்ணி வச்சுக்குவேன். எஸ், ஜேஆர்எஃப்லாம் வேணும்னா சங்கவி மேம் பேர் வந்து அடிக்கடி என் வாயில இருந்து வரும். என்ன மேம் ரெடியா? பவித்ரா மேம் ரெடியா? சங்கீதா மேம்? ஓகே, நீங்க எல்லாருமே அப்போ சூப்பரா நேமுக்கு ரெடியா இருங்க. எஸ், சூப்பர். அனுஷியா மேம் இவங்கெல்லாம் வந்து ஜேஆர்எஃப் ரெடி அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா நான் உங்களை அதிகமா கூப்பிடுவேன். மத்த யாரையும் விட்டுருவேனா? இல்ல. அப்ப எல்லாரும் ரெடியா தான் இருக்கீங்க. பாஸ் ஆயாச்சு. சூப்பர். எஸ். பெடகாகி, ஆண்ட்ரோகாகி, ஹெட்டோகாகி. என்ன 3 டீச்சிங் மாடியூல்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இதுல என்னன்னா பெடகாகி அப்படிங்கிறது வந்து டீச்சர், லேர்னர் இவங்க 2 பேருக்கும் இதா இருக்கும். டீச்சர் யாரு? நீங்க ஸ்கூல், காலேஜ்ல போனீங்கன்னா டீச்சர் இருப்பாங்க, லேர்னர் உட்கார்ந்திருப்பாங்க. இது பெடகாகி முறைன்னு சொல்லுவாங்க. ஒரு டீச்சர் இருப்பாங்க, ஒரு லேர்னர் இருப்பாங்க. அவ்வளவுதான். சரி, பல லேர்னர்ஸ் இருப்பாங்க. நார்மலா நம்மளுக்கு ஸ்கூல், காலேஜ்ல நடந்தது பெடகாகி. இதுல கொஞ்சம் குட்டி பசங்களாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து இந்த என்ன சொல்றது, ஒரு சைல்ட் லெவல் இது இருந்துச்சுன்னா பெடகாகி. ஆண்ட்ரோகாகில என்னன்னா ஒரு காலேஜ் லெவல்ல எப்படி யோசிச்சு பாருங்கன்னா ஒரு டீச்சர் இருக்காங்க. லேர்னர்லாம் எப்படி கனெக்டட் ஆயிருக்காங்கன்னு பாப்பாங்க. டவுட்டா கேட்டுட்டு இருப்பாங்க. ஸ்கூல்ல என்ன சொன்னாலும் தலையாட்டிட்டு இருப்பாங்க. முக்காவாசி அவங்க பாசிவா இருப்பாங்க. சரிங்களா? நீங்க என்ன சொன்னாலும் அவங்க அதாவது நீங்க சொன்ன ஆமாதான். இந்த மேம் சொல்லிட்டாங்களா கரெக்ட் தான். எங்க மேம் சொன்னாலே கரெக்ட் தான் இருப்பாங்களா? அவங்க எல்லாம் பாசிவ் லேர்னர்ஸ். உங்கள்கிட்ட இன்டராக்ஷன் இருக்காது. டவுட் கேட்க மாட்டாங்க. பதில் சொல்ல மாட்டாங்க. சில பேர் சொல்லுவாங்க. ஆனா மோஸ்ட்லி அப்படிதான் இருக்கும். இது வந்து பாசிவ் லெவல்னுவாங்க. இது வந்து ஆக்டிவ் லெவல். அவங்க வளரணுங்கிறதுக்காக அவங்கள நிறைய கொஸ்டின் கேட்கறது, அதுக்கு ஆன்சர் பண்றது, உங்ககிட்ட டவுட் கேட்கறதுங்கிறது இருக்கிறது ஆண்ட்ரோகாகி. இவங்க 2 பேருமே அடல்ட்ல தான் வருவாங்க. இது மட்டும் தான் சைல்டு சென்டரா இருக்கும். இது 2மே அடல்ட்டா தான் இருக்கும். அப்போ ஹெட்டோகாகினா என்ன அப்படின்னா இதுவும் அடல்ட் தான். இவள வந்து இருக்கிறவங்க அவங்க டீச்சராவும் இருப்பாங்க, லேர்னராவும் இருப்பாங்க. நான் கிளாஸ்ல கத்துக் குடுக்கறத மட்டும் கத்துக்கிறவங்க ஆண்ட்ரோகாகி. நான் கத்துக் குடுக்கறத தாண்டி ரிசர்ச் எல்லாம் பண்ணுவாங்கல்ல. கத்துக் குடுக்கறதையும் கேட்டுப்பாங்க. எக்ஸ்ட்ராவா போய் அந்த உங்களோட மென்டார் இருப்பாங்க. கைட தாண்டி வெளிய அவங்க நிறைய கத்துக்கிறாங்கல்ல. சோ ரொம்ப டீப்பா போய் படிக்கிறவங்க எல்லாருமே ஹெட்டாகாகில வருவாங்க. எஸ். இவ்வளவுதான் இதுல உள்ள கதை. சோ பெடகாகி அப்படிங்கிறது சைல்டு, ஆண்ட்ரோகாகி அப்படிங்கிறது ஹெட்டகாகி. இது வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட் ஞாபகம் வச்சுக்கலாம். ஹெட்டோகாகி அடல்ட். இது 2மே கிட்டத்தட்ட அடல்ட் தான். இதுதான் கொஞ்சம் ஹையர் டெப்த் லெவலுக்கு போகிறது. இதுல சொல்லியிருக்காங்க பாருங்க, டீச்சர் வந்து லேர்னராவும் இருப்பாங்க, லேர்னர் டீச்சராவும் இருப்பாங்க. இவர் அவருமா இருப்பார், இந்த அவ்வை சண்முகி மாதிரி கமலாவும் இருப்பா, அவ்வை சண்முகா இருப்பாரு. மாத்தி மாத்தி வேலையை பார்த்துக்கிறது ஹெட்டோ. சரிங்களா? சோ இந்த ஆர்டரை மாத்திருக்க கூடாது. பான்னு வச்சுக்குமா, PAH. ஏன்னா உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும். மேல இருக்க பேரை மட்டும் மறந்து போயிரும். சரிங்களா? PAH. ஓகே. பா அப்படின்னா அந்த இந்த படம், ஏதோ ஒரு படத்துல ஹீரோயினை பத்தி பான்னு சொல்லுவாரு. அந்த மாதிரி ஏதாவது ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லைங்களா? PAH. ஃபர்ஸ்ட் பெடகாகி, அது சைல்டு ஞாபகம் இருக்கணும். ஆண்ட்ரோகாகின்னா காலேஜ் ஸ்டூடெண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹெட்டோகாகின்னா ஒரு ரிசர்ச் ஃபெலோவை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இதான் வந்துட்டோம். சோ பெடகாகி அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ், த ஆர்ட் ஆஃப் சயின்ஸ் ஆஃப். இது வந்து ஒரு டீச்சரா இருப்பாங்க, ஒரு லேர்னிங் ப்ராசஸ் நடக்கும். இதான் பெடகாகி. ஆண்ட்ரோகாகி அப்படிங்கிறது அடல்ட்டுக்கு நம்ம டீச் பண்ணுவோம். ஹெட்டோகாகிங்கிறது செல்ஃப் டிட்டர்மைன் லேர்னிங்கா இருக்கும். நம்ம வந்து இன்ஃபார்மல்ல பார்த்தோம்ல இந்த வார்த்தையை, செல்ஃப் டிட்டர்மைன். அவங்களா போய் எஸ் நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும். அதுல வர அந்த பாதான். சோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. PAH. சோ ஹெட்டோகாகி அப்படிங்கிறது செல்ஃப் டிட்டர்மைன் லேர்னிங். அவங்களா டிட்டர்மைன் பண்ணி அவங்களா பண்ணணும் அப்படின்னு நினைச்சு அவங்க பண்றது. இது டீச்சர் சென்டர். டீச்சரை மட்டும் தான் சார்ந்து இருப்பாங்க. இது கொஞ்சம் லேர்னர் சென்டர். இது லேர்னர் டைரக்டட் அண்ட் செல்ஃப் டிட்டர்மைன். 2க்கும் வித்தியாசம் இருக்கு. ஒரு டீச்சர்ட்ட இருந்து தான் அந்த எல்லா லேர்னரும் கேட்டு கேட்டு கத்துக்கிறது. இது என்னன்னா லேர்னரும் போய் வேற அவங்களே செல்ஃப் மோட்டிவேட் ஆகி அவங்களும் படிச்சுக்கிறாங்கன்னா இது லேர்னர் டைரக்டட் அண்ட் செல்ஃப் டிட்டர்மைன் லேர்னிங். இதுல சில்ட்ரன் வந்து டிபெண்டன்ட் லேர்னர்னு சொல்லுவாங்க சில்ட்ரனை. ஏன்னா அவங்க அவங்க யாரை டிபெண்ட் பண்ணிருப்பாங்க சொல்லுங்க பாப்போம். டீச்சர் வந்து சாரி, சில்ட்ரன் வந்து யாரை டிபெண்ட் பண்ணிருப்பாங்க? டீச்சரை டிபெண்ட் பண்ணிருப்பாங்க. இங்க அடல்ட் அப்படிங்கிறது வந்து இண்டிபெண்டன்ட் லேர்னர்னு சொல்லுவாங்க. இவங்க யாரையுமே பெருசா டிபெண்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. ஒண்ணு இல்லைன்னா அடுத்தது அவங்களுக்கு வேற வழிகள் இருக்கு. யூடியூபோ எதையாவது பார்த்து அவங்க படிச்சுப்பாங்க. இவங்க செல்ஃப் மோட்டிவேட்டட் அண்ட் லைஃப் லாங் லேர்னர். நம்மளை மாதிரி. சரிங்களா? லைஃப் லாங் லேர்னரா இருப்பாங்க. இதுல ரோல் ஆஃப் டீச்சர் வந்து இன்ஸ்ட்ரக்டரா இருக்கலாம், அத்தாரிட்டியா இருக்கலாம், டெசிஷன் மேக்கராவும் இருப்பாங்க. அப்ப ஸ்டூடெண்ட் டெசிஷனே இங்க எடுக்க முடியாது. யார் தான் எடுக்கணும்? ஸ்கூல்ல டீச்சர் தான் எடுக்கணும். பட் இங்க வந்து ஃபெசிலிட்டேட்டரா இருப்பாங்க, கைடாவும் இருப்பாங்க.
இங்க வார்த்தையை பாருங்க, மென்டார் ஆர் கோச். எப்போ நம்ம வந்து அதிகமா பிஎஸ்டில வந்து கைடுங்கிற வார்த்தையை தான் யூஸ் பண்றோம். ஆனா மென்டர் தான் பெஸ்டான எக்ஸாம்பிள். ஓகேங்களா? சோ மென்டார் அவங்க நம்மளுக்கு எந்த பாதையில போகணுங்கிறத கைடும் பண்ணுவாங்க. சோ மென்டார்ங்கிற வார்த்தைய இங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளவு இதுவா இதுல என்ன வார்த்தை வரும், அதுல என்ன வார்த்தை வரும்லாம் கேட்க மாட்டாங்க. அண்டர்ஸ்டாண்டிங் தான் உங்களுக்கு முக்கியம். இதுல ஃபெசிலிட்டேட்டர்ங்கிற வார்த்தைய நெறைய டைம் கேட்டிருக்காங்க. கண்டிப்பா மேம். உங்களுக்கு கண்டிப்பா பிபிடி சென்ட் பண்ணிருவாங்க. ஓகேங்களா? சாரி. எஸ். ஹிதயா கண்டிப்பா உங்களுக்கு பிபிடி சென்ட் பண்ணிருவாங்க. ஃபெசிலிட்டேட்டர் அப்படிங்கிறவங்க யாருன்னா, இன்ஸ்ட்ரக்டருக்கும் ஃபெசிலிட்டேட்டருக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. இன்ஸ்ட்ரக்டர்னா இப்ப நான் வர்றேன். என்ன சொல்றது? ஒரு டீச்சர், ஒரு ஸ்கூல் டீச்சர். என்ன பண்ணுவாங்க? புக்ல இருக்கிறத அப்படியே இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன இருக்கோ அத அப்படியே செய்றவங்க. ஃபெசிலிட்டேட்டர் அப்படிங்கிறது உங்களுக்கு தேவைப்படுறதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிக் குடுப்பேன். உங்களுக்கு என்ன மாதிரி தேவையோ அதுக்கு ஏத்தாப்புல நான் சொல்லிக் குடுக்குறது. நீங்க என்ன என்னோட பேச்ச முழுசா கேட்கணும்னு கிடையாது. அதான் இந்த ஃபெசிலிட்டேட்டருக்கு அர்த்தம். இன்ஸ்ட்ரக்டர்னா நீங்க கண்டிப்பா அத கேட்டு தான் ஆகணும். இங்க சிலபஸ் வந்து சிலபஸ் பேஸ்டா இருக்கும், ஸ்ட்ரக்சர்டா இருக்கும். இது கொஞ்சம் ஃப்ளெக்சிபிள் அண்ட் தேவைய பொறுத்து இருக்கும். நீட் பேஸ்டா இருக்கும். இது ஓப்பன் அடாப்டிவ் லேர்னர் டிசைன். இங்க ரிசீவர் ஆஃப் நாலேஜ்ன்னு சொல்றது ஸ்டூடெண்ட். பாசிவா இருப்பாங்க. பாசிவ்னா என்ன சொல்லியிருக்கேன்? பெரிய ரெஸ்பான்ஸ் இருக்காது. ஆக்டிவ்னா என்னது? அவங்ககிட்ட நிறைய இன்டராக்ஷன் இருக்கும். இப்ப நீங்க சொல்லுங்க. நீங்க பாசிவ் ஸ்டூடெண்டா இருக்கீங்களா? இல்ல ஆக்டிவ் ஸ்டூடெண்டா இருக்கீங்களா? மேம் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. எனக்கு அது தெரியல, ஆன்சர் பண்ணல. சுதா மேம்ன்னு நினைக்கிறேன். மேம் நீங்க ஆன்சர் பண்ணுங்க. நான் ஏன் சுதா மேம் இந்த ஆன்சர் பண்ணிருக்கீங்கன்னு யாரையுமே கேட்க மாட்டேன். ஏன் சுதா மேம் ஆன்சர் பண்ணலன்னு மட்டும் தான் கேட்பேன். அதனால நீங்க நெறைய தப்பு பண்ணுங்க. என்னோட கிளாஸ்ன்னு இல்ல. இந்த கிளாஸ் ஃபுல்லாவே நீங்க நம்மளோட அகாடமில ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் எல்லா கிளாஸ்லயுமே தப்பு நெறைய பண்ணணும். தப்பு பண்ண ஒரு கில்ட் ஆகும். என்னடா நம்ம தப்பா பண்றோம்ன்னு படிக்க ஆரம்பிச்சுருவீங்க. நான்லாம் அப்படிதான் படிக்க ஆரம்பிச்சேன். சார் நானும் ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்டா எப்ப பார்த்தாலும் என் பேர் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. என் பேர் மனோபிரியாங்கிறது ஒலிச்சுக்கிட்டே தான் இருக்கும் அந்த கிளாஸ்ல. படிச்சீங்களா? அதுக்கு பயந்தே படிக்க ஆரம்பிப்போம். எப்போதும் நம்ம ஒரு லேர்னர் தான். படிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். நெறைய பேருக்கு ஸ்டூடெண்ட்டா இருந்துகிட்டே தான் இருக்கணும். எஸ். நீங்க எல்லாருமே ஆக்டிவ் ஸ்டூடெண்ட் வேற. அப்ப நீங்க வேற லெவல்ல இருக்கணும்ல? எஸ். அண்ட் கிரியேட்டர் அண்ட் கண்ட்ரோலர் ஆஃப் த லேர்னிங் ப்ராசஸ். இதோட மோட்டிவேஷன் என்னது? எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷன். கிரேடுக்காகவோ, அப்ரூவலுக்காகவோ பண்ணுவாங்க. இவங்க 2 பேருமே இன்டர்னல், இன்ட்ரின்சிக். 2மே கிட்டத்தட்ட ஒரே மாரி தான். இவங்க டீச்சர டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. இவங்க 2 பேரும் இவங்க கொஞ்சம் பாதி டீச்சர டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. இவங்க கம்ப்ளீட் அட்டானமியா தான் இருப்பாங்க. இதுல கரிக்குலம் எல்லாத்தையும் முதல்ல டிஃபைன் பண்ணி வச்சிருவாங்க. இங்க அப்படி கிடையாது. கிரியேட்டர். டீச்சருக்கும் லேர்னருக்கும் இடையில ஒரு ஒரு அவங்களா சேர்ந்து கிரியேட் பண்ற மாரி இருக்கும். இது லேர்னர் தான் டிசைனே பண்ணுவாங்க. எக்ஸாம், குவிஸ், டெஸ்டிங் மூலமா பண்ணுவாங்க. இங்க பிராக்டிகல் அப்ளிகேஷன். இது வந்து செல்ஃப் அசஸ்மென்ட். பியர் ரிவ்யூங்கிறது ஒரு ஸ்டூடண்ட் இன்னொரு ஸ்டூடண்ட்ட ரிவ்யூ பண்ணி எப்படி படிச்சிருக்காங்கன்னு பார்ப்போம்ல. சோ அந்த மாதிரி இருக்கிறது பியர் ரிவ்யூ. இவங்க கன்டென்ட்ல மாஸ்டரி. அந்த கன்டென்ட் அவங்க புரிஞ்சுப்பாங்க. இங்க என்ன இருக்கும்? ப்ராப்ளம் சால்விங், ரியல் லைஃப் அப்ளிகேஷன் இருக்கும். ஓகேங்களா? ஃப்ளெக்சிபிள்னு பார்த்தா நீங்க எதனாலும் மாத்திக்கலாம்ங்கிறதுக்கு பேர் தான் ஃப்ளெக்சிபிள். அது பெடகாகில ரொம்ப கம்மி. சிலபஸ்னா அத ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். பட் ஹெட்டோகாகில நீங்க எப்பனாலும் எதனாலும் மாத்திக்கலாம். ஓகே? ஓகே. நான் அது உங்களுக்கு உங்க டவுட் எல்லாம் நான் கண்டிப்பா அப்பவே நீங்க கேட்டீங்கன்னா அப்பவே சொல்லிருவேன். இப்ப கொஞ்சம் பின்னாடி போணும். இப்ப இந்த ஆண்ட்ராய்டுக்கு ஆன்சர் பண்ணுங்க. லாஸ்ட்டா நம்ம சுதா மேம் எனக்கு நீங்க கேளுங்க, நான் சொல்லிடுறேன். கொஸ்டின் ஆன்சரோட மோட்டிவ் எது இல்லன்னு கேட்டேன். அந்த கொஸ்டின் உங்களுக்கு இப்ப புரிஞ்சிடுச்சா? இல்ல இப்பவும் புரியலையா? எஸ், ரெக்கார்டட் வீடியோ. நீங்க குரூப்ல இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த குரூப்ல நீங்க ஒருக்கா மெசேஜ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சென்ட் பண்ணிருவாங்க. உங்களுக்கு எந்த மாதிரி? எஸ். ஆண்ட்ரோகாகி. ம். எஸ். சோ இதுல ஒண்ணு உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும். எஸ், ஆண்ட்ராகாகி அப்படிங்கிறது வந்து அடல்ட் லேர்னிங் தியரியில தான் வரும். ஓகேங்களா? இதுல ஹெட்டோகாகின்னா என்ன வரும்? இப்பதான் என் கொஸ்டின் செஷனே வருவீங்க. ஒரு கொஸ்டின் நான் இப்ப 3 கொஸ்டின் உங்ககிட்ட கேட்க போறேன். ஆண்ட்ராகாகி சொல்லிட்டீங்க. ஹெக்டோகாகின்னா என்ன ஆப்ஷன் வரும்? டப்புன்னு சொல்லணும். சூப்பர். செல்ஃப் டைரக்டட். பெடகாகின்னா என்ன வரும்? சரி, குட். படிச்சாச்சு. இப்படிதான் படிக்கணும். இப்படிதான் நம்ம படிக்க போறோம். ஓகே. பெடகாகி. பெடகாகில ஒரு கீவேர்ட் போட்டிருந்தோம். இங்க என்ன கொடுத்திருக்காங்க? டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ், சைல்டு சைக்காலஜின்னு கொடுத்திருக்காங்க. நீங்க சைல்டுன்னு பார்த்து போடக்கூடாது, சைக்காலஜின்னு இருக்காங்க. டீச்சிங் மெத்தடு, எவாலுவேஷன் ஆஃப் லேர்னிங். அடலசன்ட் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ 0 to ஒரு 11 வயசுக்குள்ள 6ல இருந்து 11 நினைக்கிறேன். அந்த அந்த ஏஜ் குரூப்ப தான்.
ஐ திங்க் 11 to 19 இருக்கும். அந்த ஏஜ் குரூப்பை தான் அடலசன்ட் சொல்லுவாங்க. நம்ம பின்னாடி அதை பத்தி பார்ப்போம். இதுல கீவேர்ட் அந்த கீவேர்ட் கிடையாது. பின்னாடி அடலசன்ட்டுக்கு ஒரு ஏஜ் இருக்கு. இந்த ஏஜுக்குள்ள இருந்தா அவங்க அடலசன்ட். நம்ம என்ன பண்றோம், அந்த 18க்கு முன்னாடி இருக்கிற பசங்களை தான் அடலசன்ட் கிட்னு சொல்லுவாங்க. 19 பிளஸ்ஸா இருக்கவங்கள தான் அடல்ட்னு சொல்லுவாங்க. சூப்பர், நல்ல கொஸ்டின் ராகுல் அவர்களை. தெளிவா படிக்கிறீங்க, நல்ல விஷயம். எஸ், அவ்வளவுதான். டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ் இருந்துச்சுன்னா அதான் பெடகாகி. செல்ஃப் டைரக்டட் லேர்னிங்ல இந்த 5 விஷயத்துல எது வந்து முக்கியமான ஃபீச்சர்னு கேக்குறாங்க. இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன் இருக்கணும், பர்சனல் கோல் வந்து சூஸ் பண்ற கெப்பாசிட்டி இருக்கணும், செல்ஃப் டிசிப்ளினா இருக்கணும், செல்ஃப் அசஸ்மெண்ட் எபிலிட்டி இருக்கணும், மெட்டா காக்னிட்டிவ் ஸ்கில் இருக்கணும். மெட்டா காக்னிட்டிவ்ங்கிறது உங்களோட காக்னிட்டிவ்னு வந்தாலும் இன்டலெக்சுவல்னு வந்தாலும் அறிவு சார்ந்ததுதான். இங்க இந்த வார்த்தை அதிகமா நீங்க பாப்பீங்க. இது எல்லாமே அறிவு சார்ந்த விஷயங்களை பத்தி வர்றது. இந்த மெட்டா காக்னிட்டிவ் ஸ்கில்லாம் பின்னாடி பார்ப்போம். இந்த அதான் அறிவு சார்ந்த ஒரு ஸ்கில் இருக்கணும்னு கேக்குறாங்க. இதுல எது வந்து முக்கியமான கீ ஃபீச்சர்? எஸ், ஓன் தாட் ப்ராசஸ். சூப்பர், எல்லாமே வேணும். எல்லாம் இருந்தாதான் செல்ஃப் டைரக்டர் ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லா விஷயங்களும் வேணும். இந்த டைம் கேட்ட கொஸ்டின், எஜுகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஒரு காமனான கொஸ்டின் தான். சிவிலைஸ்ட் அண்ட் டிக்னிஃபை இந்த சொசைட்டிக்கு எஜுகேஷன்ங்கிறது இம்பார்ட்டன்ட் ஒரு பில்லர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல வந்து ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட் அப்படிங்கிறது அதோட வேல்யூஸ், அதுக்குன்னு ஒரு நெறிமுறைகள், கோட்பாடு, எத்திக்ஸ் எதுவுமே இல்ல, தேவையில்ல, அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை ரெப்ரசென்ட் பண்ண தேவை கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன ஆப்ஷன் இருக்கும்? அவ்வளவுதான். ஏ